அந்த பயானில் அவர் சொல்லி காட்டுகிறார். நம்ம பதிலே சொல்லலையாம், இந்த ஹதீஸை கண்டும் காணாமல் இருக்கிறோமா? யார் சொன்னது? இந்த ஹதீஸை கொண்டு வந்து இதற்கு பதிலையும் கொடுத்து நூல் வடிவில் எழுதியிருக்கிறோம். அந்த நூலை இப்போ உங்கள்தான் நான் காமிக்கிறேன், எழுதியிருக்கிறோம்ல, அதுதான் இந்த நூல். சுவன பூஞ்சோலையில் பூமா நபியின் புனித பெற்றோர் அப்படின்ட்டு இந்த நூலை எழுதியிருக்கிறோம். எப்போ எழுதியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் 15 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. 2008 15 வருஷத்துக்கு முன்னாலே எழுதியிருக்கிறோம் இந்த நூல். இதெல்லாம் கண்ணு காணாமல் போயிடலாமா? அப்படியா? நம்ம அதே கொண்டு வந்து இதாங்க விளக்கம் எழுதியிருக்கிறோமே. எத்தனை வருஷம்? 15 வருஷத்துக்கு முன்னால் நூல் வழியில் எழுதியிருக்கிறோம். பேச்சில் இருக்குது, அதுவே விஷயம். நூல் வழியில் இது யாரும் மறுக்க முடியாதுல்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த இந்த நிகழ்வின் தகுதிமிக்க தலைவர், இப்பள்ளிவாசலுடைய போற்றுதலுக்குரிய தலைவர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் சையீத் பிலால் ஆமீரி ஃபையாசி ஹலரத் பெருந்தகை அவர்களே, இப்பள்ளியினுடைய மரியாதைக்குரிய இமாம்கள் ஹலரத் பெருந்தகைகளே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இப்பள்ளிவாசலின் நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்களிக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். போலி தௌஹீத் வாதியின் அறியாமைக்கு மருந்து என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில தகவல்களை உங்களுக்கு கூறலாம் என்று விளைகின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈன்றெடுத்த தாயும் தந்தையும் முஸ்லிம்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சார்ந்த நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனால் இதற்கு எதிர்மறையாக கருத்து தெரிவிக்கக்கூடியவர்கள் தான் போலி தௌஹீத்வாதிகளான உருவ வணங்கிகள், வஹாபிகள். காரணம், இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லிக்கொண்டு இறைவனை வணங்குகிறோம் என்கிறார்கள் உருவ வணங்கிகள். தௌஹீத் என்று சொல்லிக்கொண்டு ஷிர்க்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் போலி தௌஹீத்வாதிகள். அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோர்கள் முஸ்லிம்கள் அல்ல. இப்படி சொல்வது ஒரு நாகரிகமாக, அவர்கள் சொல்கிற வார்த்தையை நாம் சொல்லி காட்டுவதற்கு கூட நம்முடைய நாவு தயங்குகிறது. இப்படி கூறுகிறார்கள் என்று சொல்லி காட்டக்கூட தயங்குகிறது நம்முடைய நாக்கு. ஆனால் அதை அவர்கள் பச்சையாகவே கூறுகிறார்கள். நம்ம நாகரிகமாக சொல்லுவோம் முஸ்லிம்கள் அல்ல அப்படிங்கிறாங்க அவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்குரியவர்கள் தான் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களெல்லாம் முஸ்லிம்கள் தான் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் ஆதாரங்களையும் வைத்து நாம் பல மேடைகளில் பேசியிருக்கிறோம். அதற்கு இந்த போலி தௌஹீத்வாதிகளான உருவ வணங்கிகள் பதில் கொடுக்கிறோம் என்கிற வகையிலே தங்களுடைய அறியாமையை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால தான் அவர்களுடைய அறியாமையை போக்குவதற்காக நாம் ஒரு மருந்து கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதான் அறியாமைக்கு மருந்து. அந்த மருந்தின் மூலமாகவது அவர்களுடைய அறியாமை என்கின்ற நோய் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பு நம்ம வச்சிருக்கிறோம். நாம் கூறிய சில தகவல்களை எடுத்து சொல்லி அப்படிலாம் கிடையாது, இப்படிலாம் கிடையாது என்று மறுத்து பேசி இருக்கிறார்கள். நம்முடைய பேச்சில் சொன்ன வார்த்தை என்ன, ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டால் பல ஆதாரங்கள். அவற்றில் ஒன்று,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன தஅவத்து அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவின் வெளிப்பாடாக இருக்கிறேன். இப்போ பிஷாரத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த நற்செய்தியினுடைய வெளிப்பாடாகவும் நான் இருக்கிறேன். ஒரு ரூயா உம்மி, என் தாயார் கண்ட கனவினுடைய வெளிப்பாடாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, என் தந்தை என்றால் பாட்டனார் அபுங்கிறாங்க. அபுங்கிற வார்த்தையை பாட்டனாருக்கு சொல்லுவாங்க, வாப்பாவுக்கும் சொல்லுவாங்க, பெரிய வாப்பா சின்ன வாப்பாக்கெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அகலத்தில் அபி தஅவத்து அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவின் வெளிப்பாடு. சரி, இதோடைய விளக்கத்தை நான் பிறகு சொல்லிக்கொள்கிறேன். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, என் தாயார் கண்ட காட்சி, ஹீன வளர்த்தனி, என்னை ஈன்றெடுக்கும் போது ஒரு ஒளியை பார்த்தார்கள். அதன் மூலமாக அல்லாஹ்து மின்ஹு குசூரு ஷாம், சிரியா நாட்டின் கோட்டைகளெல்லாம் தெரிந்தன. அந்த அளவிற்கு அவர்கள் ஒரு பேரொளியை பார்த்தார்கள், என் தாயார் பார்த்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸை சொல்லி நாம் விளக்கம் அளித்தோம். இது ஒரு அற்புதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈன்றெடுக்கும் போது ஒரு ஒளியை பார்க்குறாங்க, பேரொளியை பார்க்கலான்னு சொன்னால் இது ஒரு அற்புதம். இதுக்கு கராமத்துன்னு பேர். அந்த கராமத்து யாருக்கு நிகழும்? நல்லடியார்களுக்கு தான் கராமத்து என்பது நிகழும். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் நல்லடியார் தான் அப்படின்னு இந்த ஹதீஸை வச்சு சொன்னாங்க. அதற்கு இந்த போலி தௌஹீதுகளான உருவ வணங்கிகள் அது எப்படி கலாமத்தை அவங்களுக்கு நிகழும்? கலாமத்தெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது அப்படின்னு மறுத்து பேசுகிறாங்க. இந்த ஹதீஸ் லைஃபு அதெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம்னா அந்த சப்ஜெக்ட் வேறு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எப்படி நிகழும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு கராமத்து என்பதெல்லாம் கிடையாது. அதனால் வௌசுலாதம் ரலியல்லாஹு அன்ஹு கராமத்து நிகழ்த்தினாங்க, அதெல்லாம் இல்லைங்க. அஜ்பீர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கராமத்து செஞ்சான்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. ஏன் இல்லை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு கராமத்து என்பதே கிடையாது என்று அந்த ஹதீஸை மறுப்பதற்காக இந்த ஒரு பேருண்மையை மறுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போலி தொகுதியான உருவ வழங்குகள். ஆகவே தான் இது ஒரு பாரதூரமான விஷயம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு கலாமத்து இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம். ஆகவே தான் இதுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு தலைப்பு. இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, இந்த தலைப்புக்குள்ளே வரும். முதலாக இந்த விஷயம். சரி, அந்த கராமத்துங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இல்லை என்பதற்காக அவர்கள் கூறுகிற ஆதாரங்கள் சில வசனங்கள். அது என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், வமா கான லிரசூலின் அன் யஅதிய பிஆயத்தின் இல்லா பிஇذனில்லாஹ். ரசூல்மார்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு ஒரு அற்புதம் வர்றதா இருந்தால் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு தான் வரும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். இன்னொரு வசனத்தில் வமா கானலனா அந்நயத்தியக்கும் பி சுல்தான் இல்லா பிஇذனில்லாஹ். ரசூல்மார்கள்லாம் சொல்கிறாங்க அவங்க கௌமோட பார்த்து, நாங்கள் உங்களுக்கு அற்புதத்தை செய்வோம், ஆனால் அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தால் தான் செய்வோம் என்று அல்லாஹ் பல வசனங்களில் சொல்லி காட்டான்ல. அல்லாஹ்வுடைய அனுமதி வேணும்ல. நபிமார்களே அல்லாஹ்வுடைய அனுமதி வச்சு தானே செய்யணும். இப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு வஹீங்கிறதெல்லாம் கிடையாதுல. அப்போ அல்லாஹ்வுடைய அனுமதி எப்படி பெறுவாங்க? இவங்க வஹீயே இல்லைங்கும் போது எப்படி அல்லாஹ்வுடைய அனுமதியை பெறுவாங்க? அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தால் தானே கராமத்தை நிகழ்த்த முடியும். அனுமதி இல்லைண்டா கராமத்தை செய்ய முடியாது அப்படின்னு இந்த வசனங்கள் எல்லாம் ஓதி காமிக்கிறாங்க. இந்த வசனங்கள் எல்லாம் நாம் எல்லோரும் உலகத்தில் கூடிய எல்லா முஸ்லிம்களும் ஒப்புக்கொண்ட வசனங்கள் தான். இது போல விளக்கம் தேவையில்லை. அவ விளக்கம் சொல்கிறாங்க. அதில் பாருங்க இவ்வளவு இருக்குது, ஏன் இவ்வளவு சொல்லிங்க? எல்லாம் ஏற்றுக்கொண்டே தானே. ஒருவர் ஒரு கருத்தை மறுத்தாதான் வசனத்தை கொண்டு வந்து ஏங்க மறுக்கிறீங்க, ஆயத்து இந்த இருக்கு அப்படின்னு காமிக்கணும். ஏற்றுக்கொண்ட விஷயத்துக்கு ஆயத்தை ஓதிட்டு இருப்பாங்களே. இது இந்த வஹாபிகளுடைய வழக்கங்குது. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சொன்னால் அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான எல்லா ஆயத்திலும் ஓதி காமிப்பாங்க. இந்த மௌலிது விவாதம்னு நடந்துச்சு.
மௌலிது ஓதுல சிறுக்கு அப்படின்னாங்க. எப்படிங்க சிறுக்கு அதை சொல்லுங்கள் அப்படி நம்ம கேட்டு போய் உட்கார்ந்தோம். எதிர்க்கு எதிராக போய் உட்கார்ந்தோம். அந்த இடத்துல சிறுக்கு என்றால் எவ்வளோ பாவம் தெரியுமா, அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான் பாருங்கள். இந்த வசனத்திலே அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறான் பாருங்கள். அந்த வசனம் ஏங்க இதெல்லாம் ஓதுறீங்க? சிறுக்கு கூடாங்கிறது தானே எங்கள் கொள்கையும். இதையும் ஓதி காமிச்சிட்டு இருக்கிறீங்க. மௌலிதில் சிறுக்கு இருக்குன்னீங்களா, அது என்ன சிறுக்கு அதை சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்லலாம். அது விட்டு சிறுக்கு கூடாது, அதுக்கு ஒரு காமன் நேரம் எழுத தேவையில்லை, அரை மணி நேரம்லாம் எழுத தேவையில்லைன்ட்டு நாங்கள் வாதத்திலே சொன்னோம். இது இந்த வஹாபிகளுடைய வழக்கம். அவர்கள் எப்போவுமே இந்த ஒரு வேடிக்கையெல்லாம் காமிப்பாங்க. நம்ம ஏற்றுக்கொண்டதுக்கு தோதுவாக வசனத்தை ஓதுவாங்க. நம்ம சொல்லுவோம் அப்படியே ஓதாதீங்க, நாங்கள் எதை மறுக்கிறோமோ அதுக்கு சப்ஜெக்ட் பதில் சொல்லுங்கள். இப்போ இது கூட பார்த்தீங்களா, கராமத்து இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு. ஏன் நபிமார்களே அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு தான் செய்ய வேண்டிய வசனம் இருக்கிறது. அல்லாஹ் அனுமதி கொண்டு தான் செய்வாங்க, யார் இல்லைங்கிறது. அதுக்கும் கூட வசனம் ஓதிக்கிறது நேரத்தை நீங்கள் வீணடிக்கிறீங்க. நாங்கள் ஏற்றுக்கொண்டே தானாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு கராமத்து இல்லை என்பதற்கு இந்த வசனம் ஆதாரமாகுமா? அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு தான் ரசூல்மார்கள் முஅஜிஸாவை செய்வாங்க, அற்புதம் செய்வாங்கன்னு ஆயத்து இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு கராமத்து இல்லை எழுப்பீங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு கேள்வி வச்சுருவோமா? அதுக்காக வேண்டி கூடவே அவ்வளோ ஒரு விளக்கத்தை சொல்லிக்கிறது. ஆனால் குர்ஆனிலே நபிமார்கள் அல்லாதவர்களும் கராமத்தில் எழுத்திருக்கிறார்கள் என்று வருகிறது. அதையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். இப்போ அவங்க முன்னுக்கு பேர் மரணாகி போச்சு. ஏன்னா குர்ஆனில் இருக்குது இல்லை, அது அவங்களே சொல்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கராமத்து ஏன் இருக்குது? அல்லாஹ் குர்ஆனில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிற இடத்துல இபாதத் வணக்கம் செய்வதற்காக உள்ள இடத்துல பழங்கள், பல வகையான கனிகள், அந்த பருவத்தில் கிடைக்காத கனிகள்லாம் இருந்துச்சு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க, என்ன இது பழம் இருக்குத, இந்த சீசனில் இது கிடைக்காத, எப்படி இவங்க வந்துச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. அண்ணாலைக்கு ஹாதா, இது எப்படிமா அவங்களுக்கு கிடைச்சிச்சு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, காலத் ஹுவ மின் இன்டில்லாஹ், அல்லாஹ் தான் எனக்கு வந்துச்சுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் யோசிச்சாங்க, பருவ காலத்தில் கிடைக்காத இல்லாத பழமெல்லாம் இங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது. அதனால் நமக்கு வயசாகிட்டாலும் கூட இனி எங்கே குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற நிலை வந்துட்டாலும் கூட அல்லாஹ் தஆலா நினைச்சா கொடுக்க முடியும். ஏன் சீசனில் இல்லாத பழத்தை இப்போ கொடுத்துருக்கான்ல. ஆகவே நமக்கு பருவம் தவறுனாலும் அல்லாஹ் நினைச்சா கொடுக்க முடியும் நினைச்சுக்கிட்டு அங்கே உட்காந்து துஆ செஞ்சாங்க. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் ஹலரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே குழந்தையாக கொடுத்து விட்டார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி தானே, வஹி வருதுல, எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கலாம் தெரியத்தானே செய்யும். நாம் கேட்டால் அல்லாஹ்வுக்கு அது கேட்கும் புரியும் தெரியத்தானே செய்யும். அப்படி இருந்தும் கூட ஏன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க? அதுதான் இங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. எல்லா இடத்திலும் இருந்து இறைவனிடம் கேட்கலாம், ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் கேட்டால் அல்லாஹ் உடனடியாக அங்கீகரித்து தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் என்கின்ற உண்மை அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆக அப்படி செஞ்சாங்க. அல்லாஹ் அப்படி செஞ்சு கொடுத்தாங்க, குழந்தை கொடுத்தான்ல. அன்றைக்கி நம்ம கபர்கள் உள்ள இடத்துக்கு, வழிபாடு உள்ள இடத்துக்கெல்லாம் போகிறோம். அவர்கள் வசீலா வைத்து அங்கே வச்சு கேட்குறோம். ஏன்? அது புனிதமான இடம். அங்கே வச்சுக்கிட்டு அவரை வசீலா வச்சு அல்லாஹ்ட்ட கேட்குறதுனால வேறு இடத்துல கேட்டால் அல்லாஹ்வுக்கு தெரியாது, புரியாது, காதிலே கேட்காது அப்படி அர்த்தமா? இவர்கள் தான் இந்த வஹாபிகள் தான் இறைவனுக்கு காதல்லா காது, கண்ணல்லா கண்ணு சொல்லி உறுப்பை கொடுத்து உருவத்தை கொடுத்து வச்சுட்டாங்களே. இறைவன் கேட்பான், அதுக்காக காதில்கள் அர்த்தம் அல்ல. இறைவன் பார்ப்பான், கண்ணிற்கு அர்த்தம் அல்ல. சரி, அது இருக்கட்டுமே. இங்கே இப்போ நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. அரஃபா மைதானத்தில் கேட்கப்படுகிறதுவா அங்கீகாரம் பண்ண ஹதீஸ் வருதுல, நினாவில் கேட்கப்படுகிறதுவா, அதுவா காபாக்கு அருகிலே கேட்கப்படுகிறதுவா, மக்காமி இப்ராஹிம் பக்கத்தில் கேட்கப்படுகிறதுவா, ஜம்சம் கிணறுக்கு பக்கத்திலே கேட்கக்கூடியதுவா, ஹத்தீம் ஹிஜ்ரே இஸ்மாயிலுக்குள்ளே கேட்கப்படுகிறதுவா, மீசாபு ரஹ்மாவுக்கு நேர் கீழாக இருந்து கேட்கப்படக்கூடிய துவா, முல்தசம்ங்கிற இடத்திலே கேட்கப்படக்கூடிய துவா, அதுக்கெல்லாம் ஒரு பவர் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் எல்லா இடத்தையும் இருக்கிறாங்க இல்லையா? அங்கே கேட்டாக்கா கபூல் ஆகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இடங்களுக்கென்று ஒரு பவர் இருக்கிறது. சரி, இங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பழங்கள் வந்ததல்லவா, அந்த பருவ காலத்தில் கிடைக்காத பழங்கள் அப்படின்னா கராமத்து தானே. நம்ம கேட்டுவோமா? அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு தான் வர முடியும்.
ஆகவே நபிமார்களுக்குத்தான் உண்டு அப்படின்னு சொன்னீங்களே வஹாபிகளே, போலி தௌஹீத்வாதிகளான உருவ வணங்கிகளே, அப்படி சொன்னீங்களே. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கராமத்து நிகழ்ந்தது அப்படின்னு வந்திருக்குத, எந்த வகையின் அடிப்படையில் வந்தது குர்ஆனில் இருக்குது நம்ம கேட்டுவோம்ல, அதுக்கு அவ்வளோ முந்திக்கிறாங்க. ஆனாலும் குர்ஆனில் இருக்கிறது சில கராமத்து, அது குர்ஆனில் வந்ததால் நாம் ஒப்புக்கொண்டோம். என்னங்க என்னன்னு சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தால் தான் நடக்கும். ஆகவே வஹி இருக்கணும். ஸல்லல்லாஹு அவங்களுக்கு பிறகு வஹி இல்லை, ஆகவே கராமத்து இல்லை அப்படின்னு சொன்னீங்களே. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த வஹி வந்தது சொல்லுங்க. அப்போ வஹி வந்தால் தான் உண்டு அப்படி சொன்னது இப்போ உடப்பட்டு போச்சே. குர்ஆனை வந்துச்சா எடுத்துக்கொண்டாங்களாம், அப்படி ஒப்புக்கொண்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுனால நீங்கள் ஒரு எல்லையை வர்ணிக்கிறீங்க. சரி, அது மட்டும் இல்லை, குர்ஆனில் வந்தது இது மட்டும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துமா? இந்த குகை தோழர்கள் சொல்லோம்ல, குகை வாசிகள் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, 309 வருடங்கள் தூங்குனாங்களே. பிறகு அல்லாஹ் கேட்டானே, இல்லை எவ்வளோ காலம் தூங்குனீங்க? என்ன கொஞ்ச நாள் தான், இல்லை ஒரு நாளாக இருக்கும் இல்லை சில நாளாக இருக்குன்ட்டாங்க. 309 வருடங்கள் தூங்கி குர்ஆனில் இருக்குது. அற்புதம் நிகழ்ந்ததா இல்லையா? அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்றுத்தான் அப்படின்னு இவங்க வழங்கிட்டாங்க. எதுன்னு இல்லாண்டா அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காதுங்க. அது புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. எதா இருந்தாலும் இப்பொழுது நான் பேசுகிறேன் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுதான், நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுதான். உலகத்தில் நடக்கிறது எத்தனையோ காரியங்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுதான். இல்லை அற்புதங்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அனுமதியா? மற்றதெல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நடக்குமா? எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள்? ஒவ்வொரு தௌஹீத்வாதிகளாம், போலி தௌஹீத்வாதிகள். எல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுதான். அது விருப்பப்படி நடந்தாலும் சரிதான், விருப்பம் இல்லாமல் நடந்தாலும் சரிதான். 2 வகையாக இருக்கிறது அற்புதங்கள். முற்கூட்டி அறிவித்து விட்டு செய்வது, விருப்பப்படி நடப்பது, அது பிரகாரம், அதுவும் அல்லாஹ்வுடைய அனுமதி தான். இவங்க நடக்கும் நினைச்சிருக்க மாட்டாங்க, அல்லாஹ்வா நடத்துவான், அதுவும் அல்லாஹ்வுடைய அனுமதி தான். இப்படி புரிந்து விட்டால் சிக்கல் இல்லை. அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்றுத்தான் அப்படின்னு சொன்னால், இப்போ குகை தோழர்கள் அப்போது நிகழ்த்தினாங்களே, 309 வருஷம் ஊனாங்களே, அல்லாஹ்வுடைய அனுமதி வாங்கிட்டாங்களா? யா அல்லாஹ் நான் 309 வருஷம் நான் தூங்க போகிறேன், அனுமதித்தா அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துங்களாங்களே. அப்படின்றது தெரியும். அல்லாஹ் கேட்டான்ல எவ்வளோ காலம் தூங்குனீங்கன்னு சொல்லிடுவாங்களே, 309 அப்படி சொல்லலையே, 309 வருடங்கள் சொல்லலையே. ஒரு நாள் தூங்கியிருப்போம், அல்லது ஒரு நாளில் சில பகுதி தான் தூங்கியிருப்போம்னு தான் சொன்னாங்க. அல்ல அற்புதங்கள் அனுமதி பெற்று செய்வது அப்படி வழங்க வேணாம். அது விருப்பம் அடைந்து நிகழ்த்துவது. விருப்பம் இல்லாமலும் அல்லாஹ் நடத்துவான், நினைச்சிருக்க மாட்டாங்க, அல்லாஹ் அற்புதம் நடத்திடுவான். ஆனால் இரண்டுமே இறைவனுடைய அனுமதி என்று நீ புரியுங்க. அதுக்கான வகி வரணும், அனுமதி கேட்கணும், அது பிறகுதான் நடக்கும், அப்பெல்லாம் புரிய வேணாம். அப்போ அவள் உடப்படும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில், கொய் தோழர்கள் விஷயத்தில் எல்லாம் மாறுபட்டு போகுமே. அதற்காகத்தான் இவர்கள் இப்படி ஒரு காரணத்தை குர்ஆன் வந்திருக்கு. அதனால் அதை கேட்பாங்களேம்மா, வகி மூலமாக தான் நடக்கும்னு சொல்லிட்டோமே, குர்ஆன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்குன்னு கேட்பாங்களே, யோசிக்க வேணாம். குர்ஆன் வந்திருக்கு, குர்ஆன் வந்திருக்கு மட்டும் சொன்னால் போதுமா? சரி, அவர்கள் நம்பியிருக்கிற இளைஞர்களை எவ்வளவு அப்பாவிகளாக கருதுகிறார்கள். விவரம் உள்ளவளாக அவங்க கருதினா இப்படி சொல்லிக்க மாட்டாங்க. நம்ம இப்படி சொன்னாங்க, இப்படி கேட்பானே, இப்படி சிந்திப்பானே, கேள்வி கேட்பான்னு ஒரு பயம் வரும்ல. நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க அந்த இளைஞர்கள், தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மைகள். அப்படி நம்பிக்கையில் தான் முன்னுக்கு பெண் முரண். அல்லாஹ்வுடைய அனுமதி வகி வேணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அது குர்ஆன் வந்திருக்கு, எல்லாம் இதான் பதில். சரி, அதே போல் பாருங்கள், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இல்லை அப்படிங்கிறாங்கல்ல. இன்னொரு விஷயமும் ஒரு குர்ஆனிலே இருக்கிறது ஒரு அற்புதம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரிந்த நிகழ்ச்சி தான். தங்களுடைய சகாக்கள்கிட்ட கேட்குறாங்க, ஐயுக்கும் ஏத்தினி பி அர்ஷிஹா, இந்த பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிம்மாசனத்தை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிற ஆற்றல் உங்களிடம் யாரிடம் இருக்கிறது? கால இஃப்ரீத்து மினல் ஜின், அந்த சபையில் இருந்த இஃப்ரீத்து ஜின்னு சொன்னிச்சு, அனாத்திக பிஹி, நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர்றேன். கபில அன் தகூம மின் மகாமிக்க, நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து எழுந்து நிற்பதற்கு முன்னாலே அப்படின்னு. அந்த சபையிலே ஒரு இறை நேசர் இருந்தார். என்னுடைய ஞானத்தை பெற்ற ஒரு இறை நேசர். அவங்க சொன்னாங்க, அண்ணா ஆத்திக்க பிகி, அவ்வளோ நேரமெல்லாம் தேவையில்லை, நான் கொண்டு வரேன். கபில இலைக்க தொழுப்புக்க, நீங்க கண் மூடி கண் திறப்பதற்கு முன்னாலே கொண்டு வந்து சேர்க்கிறேன் சொல்லி முடிக்கிறார்கள். சிம்மாசனம் அங்கே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டானே. எப்படி இது அற்புதம் தானே? நபியா அவங்க இல்லை, ஒரு இறை நேசர்
இங்கேயும் பாருங்கள், இந்த வஹாபிகளுடைய வக்கிரம் எந்த அளவுக்கு போகணும்னு சொல்லலாம். இப்போ நம்ம இளைய நேசங்கிறோம்ல, எல்லா தப்சீலும் எழுதி வச்சிருக்கிறாங்க, ஆசிப் இப்னு பல்கையா அப்படிங்கிற பெயருள்ள ஒரு இளைய நேசர் தான் அப்படின்னு. ஆனால் அந்த வஹாபிகளுக்கு வழிமாறல் தான் பிடிக்காத, வழிமார்கள் தான் அலர்ஜி ஆச்ச. ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கரை பார்த்தா கூட கபரும்பாங்க. அந்த அளவுக்கு அவளுக்கு அலர்ஜி, கபரை பார்த்தா அலர்ஜி. வழிமார்கள் பிடிக்காது. இங்கே நம்ம சொன்னால் ஒரு வழியுள்ளாக்கா இல்லை எவ்வளோ பெரிய ஆற்றல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கரமிட்டோம். அது ஜின்னு தான், இறைஞானம் பெற்ற ஜின்னா. ஒரு ஜின்னுக்கு வேண்டாம் இந்த சிறப்பு போயிட்டும், ஆனால் ஒரு மனிதருக்கு இந்த சிறப்பு கிடைக்கக்கூடாது. எவ்வளோ கவனமாக இருக்கிறாங்க இந்த வஹாபிகள் பார்த்தீங்களா. ஒரு ஜின்னுக்கு சரி நான் கேட்குறேன், ஜின்னாக இருந்தால் தான் என்ன, நபி இல்லையில, அல்லா இல்லையில, அல்லாவால் படைக்கப்பட்ட ஒன்று தானே, நபி இல்லாத ஒன்று தானே அது செய்யுது. அப்போ அந்த ஆற்றல் அந்த ஜின்னுக்கு இருந்தால் மனிதருக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்லிட்டீங்களே ஜின்னுக்கு இருக்கிறதுல மனிதர்கள் அவங்க ஒரு வழி உள்ளாக்க இருக்கக்கூடாது, ஜின்னுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. சரி, ஜின்னு அங்கே இருக்குதா? ஜின்னு சொல்லும் பொழுது அல்ல ஜின்னுலே சொல்லிட்டான். கால இப்ரீத்தும் மினல் ஜின்னி, ஜின்னு சொன்னது அது ஒரு தெரியாயிடுச்சு. இதுவும் ஜின்னு தான்டா, அல்ல அங்கேயும் ஜின்னு சொல்லியிருப்பான்ல அப்படி. சரி நான் கேட்குறேன், அவங்க பிரகாரம் வஹாபியல் பிரகாரம் எந்த ஒரு அற்புதமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்றுத்தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தத்துவம் பேசுனீங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு பிறகு கராமத்து இல்லை என்பதற்காக இப்போ நான் கேட்குறேன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிம்மாசனத்தை கண் மூடி கண் துறப்பதற்கு முன்னால் கொண்டு வந்து சேர்த்தது உங்கள் பாஷையில் ஜின்னுன்னு சொன்னீங்களே, அந்த ஜின்னு அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று தான் செய்ததா சொல்லுங்கள் வஹாபிகளே. அல்லாஹ் அனுமதி பெற்று தானே செய்யணும்ட்டீங்க. அந்த ஜின்னு அனுமதி வாங்கினுச்சா? அல்லாட்ட வாங்கினுச்சு. அவள் அந்த ஜின்னுக்கு வகை வருதா சொல்லுங்க. என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போவாங்கன்னு நினைப்பா. அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தால் தான் செய்ய முடியுமா? வகை இப்போ இல்லையா, அதனால யாருக்கும் கராமத்து இல்லையா? என்ன ஆராய்ச்சி இது? அப்போ ஜின்னுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லணும், வகை வந்து சொல்லணும், சொல்லிவிட்டு பேசணும். எங்கள் அண்ணன் ஞானமில் என்ன எப்படி பேசுகிறாங்க. சரி, அதே போல் பாருங்கள், இப்போ இவங்க என்ன இதுதான் ஒரு அவங்களுடைய முக்கியமான பாயிண்ட்டு, வகை வேணும். இப்போ வகை இல்லை. ஆனால் இப்போ அவங்க சொன்ன கருத்தில் நான் முன்னு சொன்ன பாயிண்ட்டுகள்லாம் ஓடப்படுது. எத்தனையோ கராமத்தில் நடந்திருக்கு, குர்ஆனில் இருக்க தான் செய்து, வகையெல்லாம் அவங்கள நபிமார்கள் அல்ல நடந்து தான் இருக்குது. அப்போ இறைநேசர் நடந்திருக்குது, குகை தோழர்கள் இறைநேசர் நடந்திருக்குது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறைநேசர் நடந்திருக்குது. அவங்களாம் நபி அல்ல, அல்லாஹ் அனுமதி வாங்கிட்டு செய்வாங்க, அந்த நிலை இல்லை, வழிமார்கள் தான். அப்படியானால் எந்த காலத்துக்கும் இது பொருந்தும். ஆனால் அதற்காக அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் செய்வாங்கன்னும் நினைக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லாஹ் அனுமதி இல்லாமல் செய்ய முடியுமா? யாராக இருந்தால் நபியாக இருந்தால் தான் என்ன, வலியுல்லாவாக இருந்தால் தான் என்ன, எல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு தான் செய்ய முடியும் எந்த ஒரு அற்புதத்தையும் அப்படிங்கிறதையும் நாம் விளங்கிக் கொள்வோம். சரி, இப்போ உங்களுடைய பாயிண்ட் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இருக்குதுங்கிறோம். ஆதாரம் என்ன? அவங்க சொன்னது அவங்களுடைய சுய அபிப்பிராயம் தான். ஆனால் அப்போ நம்ம சொல்ல போகிறது நேரடியான ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகும் கராமத்து உண்டு அப்படிங்கிறது நேரடியாக ஆதாரம். என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. இறைவன் ஒருவன் என்று சொல்லி அதிலே நிலைப்பாடாக இருந்தார்களே, அந்த நல்லோர்களிடத்தில் மலக்குமார்கள் வருகை தருவார்கள். அல்லா தஹாபு, நீங்கள் பயப்படாதீங்க, வலா தஸனு, நீங்கள் கவலை கொள்ளாதீங்க, வ அபிஷுரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு உண்டு, அதை அழைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைங்க என்றெல்லாம் மலக்குமார்கள் சொல்வார்கள். யார்தான்? நல்லடியார்களிடம் சொல்லுவார்கள். இப்போ மலக்குமார்கள் நல்லடியார்களிடம் வருகிறார்கள் என்றால் அற்புதம் தானே. அந்த மலக்குமார்கள் நல்லடியார்களிடத்திலே பேசுகிறார்கள் என்றால் அற்புதம் தானே. அப்போ இந்த கியாமத்து நாள் வரைக்கும் நல்லடியார்களுக்கு நடக்கும் குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ அற்புதம் தான். மலக்குமார் வருகை தருவது, மலக்குமார்கள் பேசுவது, அந்த நல்ல அற்புதம் எல்லாருக்கும் நடக்குமா? நடக்காதுல்ல. அல்லாஹ் தஆலா சொல்றான்ல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் அற்புதம் நடக்கும் என்பதற்கு இந்த வசனம் ஆதாரமா இல்லையா? அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மின் இபாதில்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்கள் சிலர் இருக்கிறார்கள், மன் லவ் அக்ஸம அலல்லாஹ் லஅபர்ரஹு, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு விட்டால் அல்லாஹ் அதை நடத்தி காட்டி விடுவான். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். முஸ்லீமில் கொஞ்சம் விவரமாக வருது. அது ருப்ப அஷ்அஸ்,
தலைமுடி களைந்தவர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள், மதுஃபூஅம் பில் அப்வாப், வாசலுக்கு வந்துவிட்டால் விரட்டப்படக்கூடிய எத்தனையோ நபர்கள். வாசல் என்ன பங்களிக்கிறா பாப்பா அப்படியும் அவ்வளவு கவனிப்பாரற்று இருக்கக்கூடிய எத்தனையோ நல்லடியார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் லவ் அக்ஸம அலல்லாஹ், இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு ஒன்றை சொல்லிவிட்டால் அபர்ரஹு, அல்லாஹ் அதை நிகழ்த்தி காட்டி விடுவான். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சொன்னால் நடக்கும். அல்லாஹ் சத்தியமா இது நடக்கும் அப்படி சொல்லுவாங்க, நடக்கும். இது கராமத்தா இல்லையா? எல்லாருக்கும் அப்படி நடக்குமா? சரி, இப்படி கராமத்தை நிகழ்த்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்களே, கியாமத்தில் வரைக்கும் இருக்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு பிறகு கராமத்து இல்லைன்னு இப்படி சொல்கிறீங்க, இருக்குன்னு ஸல்லல்லாஹு சொன்ன பிறகு கராமத்து பலவாக இருக்குது, அதில் இது ஒன்று. இப்படி நடக்கும் சொன்னால் நடக்கும், அப்படியும் இருக்கிறார்கள் அடியார்களில். ஸல்லல்லாஹு தெளிவாக சொல்லிட்டாங்க, புகாரி முஸ்லிம் இருக்கிறது. இப்போ ஸல்லல்லாஹு அவங்களுக்கு பிறகு கராமத்து உண்டு என்பதற்கு நாம் குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக வச்சுட்டோம், அதே போல் ஹதீஸை ஆதாரமாக வச்சுட்டோம். ஆனால் அந்த வஹாபிகள், போலி தௌஹீத்வாதிகளான உருவ வணங்கிகள் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு பிறகு இல்லை கராமத்து இல்லைன்னாங்கல்ல, ஆதாரத்தை தாங்க அபிப்பிராயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வோட அனுமதி இருக்கிறது, இருக்கட்டுமே, அல்லாஹ் அனுமதி தான், யார் இல்லைங்கிறது. அதை வைத்து வகி இல்லை என்னங்க இதெல்லாம் பேச்சு. ஆகவே அவர்கள் எந்த ஆதாரம் இல்லை. என்ன அந்த ஹதீஸை மறுக்கணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் கண்ட காட்சி நம்ம அற்புதம்னு சொன்னோம் அல்லவா, அதை மறுக்கணுமா? அதுக்கு அப்படியே கராமத்தே இல்லைன்னு மறுத்துட்டாங்க. ஆனால் ஒன்று நினைவில் வைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு கராமத்து இல்லை அப்படின்னு யாராவது மறுத்தால் அவர் குஃப்ரிலே இருக்கிறார். ஏன்? குர்ஆன் சொன்னதையும் ஹதீது சொன்னதையும் மறுக்கிறார். ஒருவர் குர்ஆனையும் அதையும் மறுத்தால் அவர் குஃபுர், முர்த்தத்தாகி விடுவார், மார்க்கத்தை விட்டும் வெளியேறி விடுவார், இஸ்லாம் என்கிற பட்டத்தை விட்டும் வெளியேறி விடுவார். ஆனால் அதே நேரத்தில் இன்னாருக்கு கராமத்து வந்திருக்குன்னு ஒரு ஆள் சொல்கிறாரு, அதை மறுக்கிறாரு, இப்போ குஃபர் ஆகாது. உதாரணத்துக்கு முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே வச்சுக்கொள்வோம். அவங்க ஒரு கராமத்தை நடத்தினாங்க. இப்போ நம்ம சொன்னோம் அவங்க தான் நடத்துனாங்கண்டு. ஒரு வஹாபி வந்து இல்லை அவங்கள இந்த கராமத்தை செய்யலைன்றாரு, அதனால் ஒரு குஃப்ராகி விட மாட்டார். ஒரு தனி நபர்கள் கராமத்தை அற்புதத்தை செய்யலை என்று மறுப்பதால் குஃப்ராகி விடாது. ஆனால் கராமத்தே இல்லை என்று மறுத்தால் அது குஃப்ராகும். ஏன்? அவர் குர்ஆன் ஹதீஸை மறுக்கிறார். தனி நபர்களை மறுக்கிறது அப்படிங்கிறது அவங்க விஷயம். மறுத்தாக்கா அது உண்மையா பொய்யா, அதோடைய விளைவுகள் என்ன, அது அவங்களுக்கு அல்லாஹ் மத்தியில் உள்ளது. ஏற்றுக்கொள்ளலாம், மறுக்கவும் செய்யலாம், அல்ல அவங்க நம்பிக்கை பொறுத்தது. இப்போ உதாரணத்துக்கு ஹவுஸ் நாயகம் அப்படிங்கிறோம், அவங்க இந்த கலாமத்தை நடத்துனாங்க. அஜ்மீர் நாயகம் இந்த கலாமத்தை நடத்துனாங்க. நாகூர் நாயகம் இந்த கலாமத்தை நடத்துனாங்க ரலியல்லாஹு அன்ஹும். இவங்களெல்லாம் சொல்லி நம்ம சொல்லணும்னு வச்சுக்கிறங்களேன், நம்ம ஏற்றுக்கொள்ளும். ஆனால் வஹாபி அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால் குஃப்ராகி விடாது. ஏன்? ஒரு தனி நபர் கராமத்தை நிகழ்த்தியதே மறுக்கிறார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் கராமத்தே இல்லை என்றால் குர்ஆன் ஹதீஸை மறுக்கலாம். ஆகவே அவர் குஃப்ருக்கு சென்று விடுவார். சரி, இப்போ நம்ம ஏன் கௌசநாயம் செஞ்சாக்கா அது கராமத்தானு ஏற்றுக்கொள்கிறோம், அவங்க வலியுள்ளான்னு நம்ம ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அஜ்மீர் நாயகம் ரலியல்லாஹு வலியுள்ளான்னு ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு வலியுள்ளான்னு ஒப்புக்கொண்டிருக்கோம். ஆகவே அவங்களால கராமத்தை நிறுத்த முடியும் அப்படி நம்ம சொல்கிறோம். இப்போ வஹாபி கேட்பாங்க, அவங்க வலியுள்ளான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கல்பை நீங்கள் பிளந்து பார்த்தீங்களா? அது கல்பு சம்மந்தப்பட்டதில்லை. ஏங்க, ஒருவர் வலியுள்ளாவா இல்லையாங்கிறத அறிந்து கொள்ள முடியுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பிறகு வேற என்னங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாங்க. ஒரு ஜனாதா போகுது, புகழ்ந்து பேசினாங்க சஹாபா பெருமக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜ்பத்து கடமையாக விட்டதுன்னாங்க. என்ன கடமையானது யாரை சொல்லலாம்? சஹாபா பெருமக்கள் கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் அவரை பற்றி நல்லதாக போனீங்கல்ல, நான் சொர்க்கம் கடமையானது இல்லைன்னு அப்படின்னாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அன்தும் ஷுஹதாவுல்லாஹ் ஃபில் அர்த், நீங்கள் இந்த மண்ணுலகில் அல்லாஹ்வின் சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்ட்டாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்டாது. இன்னொரு ரிவாயத்தில் அல் மூமினூன் ஷுஹதாவுல்லாஹ் ஃபில் அர்த், மூமின்கள் அல்லாஹ்வின் சாட்சியாளர்களாக இந்த மண்ணுலகில் இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? இது போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மூமின்னு சொன்னதே அர்த்தம் இருக்குது. ஏன் தெரியுமா? இல்லாட்டி இந்த வஹாபி என்ன சொல்லுவாங்க,
நீங்கள் அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள் சொன்னது சஹாபா பெருமக்களை பார்த்து தானே, அது அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், நமக்கெல்லாம் பொருந்தாதுன்னுவாங்க. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக அல்லாஹ் அழகான வார்த்தைகளே அவர் வச்சிருந்தான். அல் மூமினூன் ஷுஹதாஉல்லாஹ், மூமின்கள் அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள். இந்த மண்ணுலகில் மூமின்கள்லாம் சேர்ந்து இவங்க நல்லவர் நல்லடியார்னு சொன்னால் நல்லடியார் தான் அல்லாஹ்விடத்தில். ஏன் நாமெல்லாம் அல்லாஹ்வின் சாட்சியாளர்கள். இப்படி சொன்னது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ நம்ம முஹையீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய நேசர் வலியுல்லான்னு சொல்லணும்னு வச்சுக்கிறோங்க. வலியுல்லா தான். ஏன் மூமின்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க வலியுல்லான்னு? வலியுல்லா தான். நாவுல் நாயமர் ரலியல்லாஹு அன்ஹு வலியுல்லா அல்லாஹ்வுடைய நேசர் நம்மெல்லாம் சொல்லணும்னு வச்சுக்கிறோங்களே, வலியுல்லா தான். ஏன் மூமின்கள் அல்லாஹ் சாட்சியாளர்கள், நம்மெல்லாம் மூமின்கள் சாட்சி சொல்கிறவங்க வலியுல்லான்னு வலியுல்லா தான். சரி, ஒரு சில வஹாபில் சொல்ல வச்சுக்கிறோங்க, நீங்கள் தானே சொல்கிறீங்க நாங்கள் சொல்லலையே அப்படின்னு சொன்னால், நாங்கள் மூமின்களை பற்றி பேசுகிறோம்ப்பா, மூமின்கள் சொல்கிறோம் அவ்வளோதான். நீங்கள் சொல்லாவிட்டா எங்களுக்கு என்ன? நீங்களும் உருவ வழங்குகள்ல அல்லாவுக்கு உருவத்தை கொடுத்து அரசு மேலே உட்கார வச்சு கண்ணு காது கை கால் கொடுத்து அல்லாவை உருவ வளர்த்தேல வணங்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் மூமின்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். மூமின்களெல்லாம் சேர்ந்து நல்லடியார்னு சொல்லிவிட்டா நல்லடியார் தான். இது செலவான்னு சொல்லி தந்தது. ஆனால் இதில் அவங்க சொல்கிறது, ஒரு ஆளுடைய கல்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நல்லடியார்னு எப்படி தெரியும்? தத்துவம் பேசினாங்களா? நம்ம ஒரு கேள்வி வச்சோம், அதுக்கு இன்னும் பதில் சொல்லலை. என்ன, நீங்கள் ஒரு ஹதீது சஹீஹ் லைஃப்பில் தரம் இருக்கீங்களே, அந்த வகையில் சரியான ஹதீதுனா என்னங்க? ஆதாரபூர்வமாக ஹதீதுங்கிறீங்கல்ல, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம். அறிவிப்பாளர்கள் அத்தனை பேரும் நல்லவர்களாக இருப்பார்கள், அதுதான் ஆதாரபூர்வமான ஹதீது. நல்லவர்களாக இருப்பார்களா? நீங்கள் தான் நல்லவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டீங்களா? இந்த உலகத்தில் ஒரு ஆளை கல்வை பார்க்க முடியாதுன்றீங்க, நல்லவர் யாருன்னு தெரிய முடியாதுன்றீங்க. இப்போ நல்லவர்கள் எல்லாம் அறிவித்தால் சரியான ஹதீது. என்னங்க முன்னுக்கு பின் போகிறான்னு? அப்போ நல்லவர்கள்னு கண்டுபிடிக்க முடியுங்கிறனால தானே நல்லவர்கள் அறிவித்தால் சரியான ஹதீதுங்கிறீங்க. கண்டுபிடிக்க முடியுங்கிறது தெரியுதுல்ல, அதனால தான் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. ஆகவே தான் நாம் மௌது நாயகம் செஞ்சால் அது கராமத்துன்னு நம்ம சொல்கிறோம். அவங்க சொல்லாமல் இருக்கட்டும், ஆனால் கராமத்தே இல்லை என்று அவர்கள் மறுக்கக்கூடாது. அது குர்ஆனை மறுத்த ஆய்விடும், ஹதீஸை மறுத்ததாகவும் ஆய்விடும் என்பதை நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்னன்னு கேட்டால், ஹதீஸை பலவீனம் அப்படிங்கிற வகையில் கொண்டு வர முன்னால் கராமத்து அப்படிங்கிறத மறுத்து அந்த ஹதீஸ் விளக்கம். அதுக்கு பிறகு அந்த ஹதீஸ் இருக்கிறதில்ல அகமதில், அது பலவீனமான ஹதீஸ். ஏன்னா அறிவிப்பாள வரிசையில் இவர் வருகிறார், அபூபக்கர் வருகிறார், அவர் பலவீனமானது என்று எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஹதீஸ் பலவீனமானது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோர் அவர்கள் முஸ்லீம் அல்லங்கிறதுக்கு ஒரு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வர்றாங்க. இதுவெல்லாம் அந்த ஹதீஸெல்லாம் கொண்டு வந்து அதுக்கு பதிலாம் நம்ம கொடுத்துட்டோம். ஆனாலும் அந்த ஹதீஸை கொண்டு வந்து என்ன, அந்த ஹதீஸை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருவர் வர்றாரு. யா ரசூலல்லாஹ் ஐன அபி, என் தந்தை எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் அவர் நரகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு முன்பாக அவர் இறந்து போனவர் வந்து கேட்டாங்களே, அவருடைய தந்தை முன்னால் இறந்து போனவர் நரகத்தில் இருக்கிறாரு. இப்போ பலம்மா கஃபா இந்த செய்தி கேட்டுக்குள்ள திரும்பி போகிறாரு. அந்த நேரத்தில் தாஹு ஸல்லல்லாஹு கூப்பிட்டாங்க, வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னாங்க, இன்ன அபி வ அபாக்க பின்னார், என் தந்தையும் உங்கள் தந்தையும் நரகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ் சொல்லிவிட்டு பார்த்தீங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று அங்கே ஒரு ஹதீஸ் இங்கே ஒரு ஹதீஸை கொண்டு வந்தாங்களே. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை நரகத்தில் இருக்கிறார் என்று அறிவிக்கிற ஹதீஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல வேணாமா? அதெல்லாம் அவர் பதில் சொல்லுவதே இல்லை அப்படின்னு வேறு அந்த பயானில் அவர் சொல்லி காட்டுகிறார். நம்ம பதிலே சொல்லலையாம். இந்த ஹதீஸை கண்டும் காணாமல் இருக்கிறோமா? யார் சொன்னது? இந்த ஹதீஸை கொண்டு வந்து இதற்கு பதிலையும் கொடுத்து நூல் வடிவில் எழுதியிருக்கிறோம். நிறைய பயான்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று தலைப்பின் கீழ் நாம் உரையாற்றிய எல்லா ஹதீஸுகளையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அது ஒரு விஷயம். ஒரு நூலே எழுதியிருக்கிறாங்க. அந்த நூலை இப்போ உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன், எழுதியிருக்கிறோம்னு. அதுதான் இந்த நூல். சுவன பூஞ்சோலையில் பூமா நபியின் புனித பெற்றோர் அப்படின்ட்டு இந்த நூலை எழுதியிருக்கிறோம். எப்போ எழுதியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் 2008 அப்படின்னா இப்போ எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு? கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு.
15 வருஷத்துக்கு முன்னாலே எழுதியிருக்கிறோம். இந்த நூலில் இந்த ஹதீஸை கொண்டு வந்து இதற்கு விளக்கம் கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் கண்ணு காணாமல் போயிடலாமா? அப்படியா? நம்ம அதே கொண்டு வந்து இதாங்க விளக்கம் எழுதியிருக்கிறோமே. எத்தனை வருஷம்? 15 வருஷத்துக்கு முன்னால் நூல் வழியில் எழுதியிருக்கிறோம். பேச்சில் இருக்குது, அதுவே விஷயம். நூல் வழியில் இது யாரும் மறுக்க முடியாதுல்ல. இதெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்கோம். இந்த ஹதீஸை கொண்டு வந்து விளக்கம் கொடுத்துருக்கோம். அதனால் இது கண்ணும் காணாமலாம் போகலை, எல்லாத்தையும் நம்ம பதில் கொடுத்துருந்தாங்க. சரி, இதில் இந்த ஹதீஸ் இருக்குதுல்ல, இப்போ நீங்களே கேட்கலாம், இப்படி ஹதீஸ் இருக்குது சல்லாத்தான் சொல்லிவிட்டாங்களே, எனது தந்தையும் உங்கள் தந்தையும் நரகத்தில் இருக்கலாம்னு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை நரகத்தில் தான் இருக்காங்களா அப்படின்னு நீங்களும் கேட்கலாம். இதுக்கு 2 விதமான பதில் இருக்குங்க. ஒன்றாவது பதில், அவங்க ரூட்டில், யார் இந்த வஹாபில ரூட்டிலே போய் நம்ம பதில் சொல்லுவோம். அவங்க என்ன சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் கனவு இருக்குதுல்ல, அந்த கனவின் வெளிப்பாடாகத்தான் நான் இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு நம்ம சொன்னோம் அல்ல ஆதாரம். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈண்டெழுக்கும் போது ஒரு ஒளியை பார்த்தார்கள் என்றால் அவர்கள் நல்லவர்கள் என்று தானே அர்த்தம், அற்புதம் தானே, நல்லடியார்களுக்கு தானே கராமத்து நிகழும் என்றெல்லாம் சொன்னோம் அல்லவா. அந்த ஹதீஸை பலவீனம் என்றார்கள். அதில் அறிவிப்பாளர் இவர் வர்றாரு, அவர் வர்றாரு, அதனால ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஆனால் இந்த ஹதீஸ் அஹ்மதில் இருக்கிறது அது ஒரு விஷயம். அவங்க பலவீனம் என்றார்கள். அப்படியா? நாங்கள் சொன்னால் பலவீனம், நீங்கள் சொன்னால் பலவீனம் சரியாயிருமா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் கொண்டு வந்த ஹதீது பலவீனம் என்றால் எங்களுக்கு பதிலாக நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீதை சஹீஹானதாக கொண்டு வரணுமா இல்லையா? ஏன் நீங்கள் அதையும் பலவீனமாக கொண்டு வரீங்க? உங்களுக்கு தோதாக கொண்டு வர்றத பலவீனமாக கொண்டு வந்து விட்டு எங்களுடைய ஹதீஸை பலவீனம்ங்கிறீங்களா? அவங்க கொண்டு சொன்னாங்கல்ல இந்த ஹதீஸ் பலவீனம்ங்கிறதுக்கு பாருங்கள், நான் ஆதாரம் சொன்னேன். இந்த ஹதீஸில் ஹம்மாது இப்னு சலமாங்கிற இடம்பெறாருங்க. இப்போ நான் சொன்னேன்ல, என் தந்தையும் உங்கள் தமிழகத்தில் இருக்கலாம்னு ஹதீஸ் முஸ்லிமில் இருக்குது. அதில் அறிவிப்பாளர் வரிசையில் ஹம்மாது இப்னு சலமா அப்படி என்பவர் இடம்பெறுகிறார். இவரை பற்றி முஹம்மது இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இவர் நிறைய ஹதீஸை அறிவிக்கிறாரு, ஆனால் சில சமயங்களில் மறுக்கத்தக்க ஹதீஸையும் அறிவித்து விடுகிறார். அப்படிப்பட்டவர் இவர். போதுமா? நம்பமானவர், நிறைய ஹதீஸை அறிவிக்கிறார், ஆனால் சில சமயங்களில் மறுக்கப்பட வேண்டிய ஹதீஸையும் அறிவிக்கிறார். சொல்லியிருக்காங்களா? இந்த ஹதீஸ் இவர் தான் அறிவித்தார், மறுக்கப்பட வேண்டிய ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாருங்க. அடுத்து பாருங்க, இமாம் ரஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இந்த ஹம்மாது இப்னு சலமா இருக்கிறாரு சிக்கத்துன்னு சதூக்குன், உண்மையாளர் தான், எகலித்து, ஆனால் சில சமயங்களில் தவறாக கூறுவார். போதுமா? சில சமயங்களில் தவறாக கூறுறாருல்ல, அப்படி தவறாக கூறிய ஹதீஸ்கள் தான் இந்த ஒன்று. அது அதே போல் பாருங்கள், இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யார் புகாரி ஷரீஃபுக்கு விரிவுரை எழுங்க இமாம் அவர்கள், அவங்க தக்ரீபு தஹதீப்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதில் சொல்கிறாங்க, சிக்கத்துன், இவர் நம்பகமான ஆளு தான், தகையர ஹிஃபுதுஹு பி ஆஹிரிஹி, அவருடைய கடைசி காலகட்டத்தில் மனன சக்தி போய்விட்டது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து தான் ஒப்பாத்தானார். அப்போ அவர் கடைசியில் நிலையில் மனசக்தியை போயிடுச்சு, மறந்த நிலை. பொதுவாக முதுமையில் வந்து அப்படி தான் ஆகும், பெரும்பாலும் அப்படி தான் நிகழும். முதுமை ஆகிட்டாக்கா ஞாபக சக்தி போயிடும். அந்த நிலையில் இந்த ஹதீஸ் அறிவிச்சிருந்தா என்ன செய்ய போகிறீங்கப்போ? சரி, இன்னும் பாருங்க, பைஹக்கி இமாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க சொல்கிறாங்க, ஹுவ அஹது அய்மத்தில் முஸ்லிமீன், இவர் வந்து ஒரு பெரிய இமாம் தான், முஸ்லிம்கள் இமாம்கள் ஒருவர் தான். ஆனால் லம்மா கபுர, இவருக்கு வயசான போது சாஹிபுல்ஹு, மனசக்தி இல்லாமல் போச்சு. இப்படிப்பட்டவர் தான் ஹம்மாது இப்னு சலமா. அவர் அறிவிக்கிற ஹதீஸை தான் நீங்கள் கொண்டு வரீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா நரகத்தில் தான் இருக்காங்கன்னு. நாங்கள் சொன்ன ஹதீஸை பலவீனம் இல்லைங்க. அப்படியெல்லாம் உங்கள் ஹதீஸை நீங்கள் ஆதாரபூர்வமானதெல்லாம் கொண்டு வந்திருக்கணும், எந்த பேச்சுக்கும் இடம் இல்லாமல், எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் ஒரு ஹதீஸ் கொண்டு வந்திருக்கணும். ஹம்மாது இப்னு சலமா அறிவித்த ஹதீஸை எங்கே கொண்டு வந்தீங்க? உங்களுக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா? இப்போ ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையில் பார்த்தாலே அப்படி போச்சு. இன்னும் நிறைய இருக்குதுங்க இவரை பற்றி சொன்னதில். பாருங்கள், ஏன்னா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஹதீபு தஹதீப் அப்படிங்கிற கிதாபில் ஹம்மாது இப்னு சலமாவை பற்றி எவ்வளவு விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வாட்சி காமிக்கிறேன். நான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் நல்லவா, 2008
ஒரு புத்தகம் போட்டோம் இல்லவா, அந்த புத்தகம் தாங்க இது. அதிலேயே இந்த பதிலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். பாருங்களேன், இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவரை பற்றி ஹம்மாது இப்னு சலமா பற்றி சொல்கிறாங்க. ஹம்மாது இப்னு சலமா சிறந்த அறிஞராகவும் வணக்கவாளியாகவும் இருந்தாலும் இவர் அறிவித்த ஹதீதுகளில் சில மறுக்கப்பட வேண்டியவை உண்டு. ஹதீதுகளை வல்லுநர்களில் சிலர் குறிப்பிட்டுள்ளனர். சில ஹதீதுகள் மறுக்கப்படணும் அப்படின்ற நிலையில தான் ஹம்மாது இப்னு சலமா இருக்கிறாரு. ஏன்னா ஹதீஸில் இல்லாத வாசகங்களை சில பொய்யர்கள் இவர் அறிவிக்கும் ஹதீஸில் புகுத்தி விட்டார்கள். நான் சொல்லலை, இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. இல்லாததை பூர்த்தி இருக்கிறாங்க இவருடைய ஹதீஸில். அதையும் பாருங்கள். அதனால தான் புகாரி இமாம் தங்களுடைய ஹதீதுகளில் ஹம்மாது இப்னு சலமாவை கொண்டு வரவில்லை. முஸ்லீமில் இவர் அறிவித்தது வருது, புகாரி இமாம் கொண்டு வரலை. ஏன்? இந்த ஒரு பலவீனம் இருக்குது அவர் அறிவிக்கிற ஹதீஸுகளில். சில பேர் இல்லாததான் பூர்த்தி இருக்கிறாங்க. அதனால தான் புகாரி இமாம் கொண்டு வரவே இல்லை. தாலீக்குன்னு சொல்லுவாங்க, அதில் கொண்டு வராங்க, ஹதீதுகளில் கொண்டு வரலை. அதே போல் பைஹக்கி இமாம் அவர்கள் சொல்கிறாங்க, ஹம்மாது இப்னு சலமா இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் ஒருவர் இருப்பினும் அவர் முதுமை பருவம் அடைந்தபோது அவரது மனன சக்தியில் குறைபாடு ஏற்பட்டு விட்டது. ஆகவே தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவரது அறிவிப்பை விட்டுவிட்டார்கள். போதுமா? இதுவரை எங்களுக்கு தஹதீபு தஹதீப் யார் எழுதுனது? இப்னுல் ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதில் என்னென்றா, நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் கண்ட இந்த கனவை பற்றி சொன்னோம்ல ஹதீஸு, அதுவெல்லாம் எல்லாம் குறைபாடு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஹதீபு இப்படி சொல்லியிருக்காங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த வஹாபி. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் சொன்னீங்கல்ல நாங்கள் கொண்டு வந்த அது பலவீனங்கிறதுக்கு தஹதீபு இல்லை, நீங்கள் கொண்டு வந்த ஹதீஸு ஹம்மாது இப்னு சலமா இடம்பெற்ற ஹதீஸு அதையும் தஹதீபு தாங்க இருக்குது. ஏன் இதை பார்க்கல நீங்கள்? எங்கள் அது மட்டும் அந்த கிட்ட கொண்டு வந்தீங்களா, அதே கிட்டாப்பில் தான் உங்கள் பாயிண்ட் இருக்குப்போ நீங்கள் கொண்டு அது இருக்கும். இன்னும் பாருங்கள், ஹம்மாது இப்னு சலமா நம்பிக்கைக்குரியவர், நிறைய ஹதீதுகளை அறிவித்தவர். ஆனால் சில கட்டங்களில் மறுக்கத்தக்க ஹதீதுகளையும் அறிவித்துள்ளார். தஹதீபு 3ஆம் பாகம் பக்கம் 13. அதே போல் பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ நான் சொல்ல போகிற முக்கியமான பாயிண்ட்டு, ஹம்மாது இப்னு சலமாவின் நூல்களில் அவரது வளர்ப்பு மகன் இப்னு அபி அவுஜா, அவர் பேர், அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவர், அவங்களுடைய வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய அவர் என்ன செய்வாராம், இடைச்சல்கள் செய்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. இது எங்கே தான் இருக்குது? தஹதீபில் தான் இருக்குது. இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி தான் யாரை இடைச்சல்கள் செஞ்சாங்கன்னே இருக்குது. அவங்க வீட்டில் இருந்த அவங்களுடைய வளர்ப்பு ஹம்மாது இப்னு சலமா அவங்க நல்லவங்க தான், பிரச்சனை இல்லை. அவங்களுடைய வளர்ப்பு மகன் இந்த காரியத்தை செஞ்சாலே அவங்க எழுதி தான் வைப்பாங்க ஹதீஸ்லாம் வீடுகளில். வந்து தோதா மாற்றி எழுதி வச்சுருவார். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸை இப்படி ஆதாரம் அளிச்சிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர் சம்பந்தமான நரகத்தில் இருக்கான்னு வருதில்லை, இது வந்து இளைச்சல்கள் ஒன்றா இருக்குமே, புனையப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் ஒன்றா இருக்குமே, அப்படின்னு எப்படி ஆதாரம் அளித்தீங்க? இப்போ புரிஞ்சு போச்சா? அப்போ அதனால் ஹதீஸனுடைய இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அதுன்னு சொல்லிடலண்ணே. இப்போ இவங்க சொன்ன ஹதீஸு ஆதாரம் எடுக்க முடியாது. ஆனால் அழகாக இருக்குது இன்னொரு ஹதீஸு. அது இந்த மறுக்கப்பட வேண்டிய விஷயமெல்லாம் கிடையாது. அந்த ஹதீஸ் சொல்லிடவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கிராமவாசம் வந்தாங்க. யாரை சொல்லலாம்? என்னுடைய தந்தை உறவினர்கள்லாம் அரவணைச்சு தான் வாழ்ந்தாங்க. இது இஸ்லாத்துக்கு முன்னால் தான் வாழ்ந்தாங்க. இப்போது வஃபாத் ஆகிட்டாங்க. நுபுவத்துக்கு முன்னால், இஸ்லாத்துக்கு முன்னால். ஐநஹுவா இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க? ஏன்னா ஏன் கேட்குறான்னு சொன்னால், இஸ்லாத்துக்கு முன்னால் வஃபாத்தானதுனால நல்லெல்லாம் செஞ்சுட்டு தானே போனாங்க, இப்போ சொர்க்கத்தில் இருப்பாங்களோ அப்படிங்கிற அமைப்பில் தான் கேட்குறாங்க. ஐநஹுவா எங்கே இருக்கிறாங்கன்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபின்னார் நரகத்தில் தாங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஈமான் கொள்ளை இல்லையில, ஈமான்டாக்கா அந்த தௌஹீது கொள்ளையில் இருக்கணும். இஸ்லாத்துக்கு முன்னால் நபி இல்லை, ஆனால் தௌஹீதில் இருக்கணும். இணை வைப்பையும் செஞ்சுக்கிட்டு ஏழைகளுக்கு உதவி செய்கிறது. இப்போ சொல்கிறது போயிடுவார் அவர். நல்லது செஞ்சாக்கா நரக வேதனை குறைக்கப்படலாம்.
ஆனால் சிறுக்கு செஞ்சதுக்கு நரகத்துக்கு தான் போய் ஆகணும். அதுவும் மன்னிக்கப்படாது. எல்லா குரான் சொல்லிட்டாங்க, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹு தஆலா இணை வைப்பு பாவத்தை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அப்போ அதனால் நரகம்ட்டாங்களா. இப்போது வந்தவர் கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், ஐனா அபூக்க, இப்போ உங்கள் தந்தை எங்கே இருக்கிறாங்க? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழகான பதில் பாருங்கள். இதாப்பா, ஹைதுமா மரர்த்தபிய கபரி முஷ்ரிக்கின், ஒரு முஷ்ரிக்குடைய கபருக்கு பக்கத்தில் நீ போனால் அப்போ பஷ்ருஹு பின்னார், அவருக்கு நலம் இருக்குன்னு சொல்லிக்க, அவ்வளோதான். நல்லா பாருங்கள். ஏன்னா உங்கள் பாப்பா எங்கே, அவங்களும் நரகம்தான் அப்படி சொல்லாத பாருங்கள். இல்லை சொர்க்கம்னு சொல்லியிருக்கலாம். இப்போ அவரு நினைப்பார், நம்ம வாப்பா நரகத்திலையாம் அவள் வாப்பா சொர்க்கத்திலையாம் அப்படின்னு அவர் நினைப்பார். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இந்தாப்பா நான் சொன்னேன்ல நரகத்திற்காண்டு யாரெல்லாம் முஷ்ரிக்காங்களோ அவங்களுடைய கபருக்கு பக்கத்தில் நீ போனியாக சொல்லிக்க, அவங்களெல்லாம் நரகம் இருக்குண்டு எவ்வளோ அழகாக சொன்னால் பார்த்தீங்களா. அதான் உண்மையும் சொல்லணும், வந்தவருடைய உள்ளமும் நோகாக்கக்கூடாது. அழகாக சொன்னாங்க. இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவில் இருக்குது, தபரானியில் இருக்கிறது, பைஹக்கி இமாம் தலால் நுபுவாவில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க, அபூ நுஐம் மஅரிஃபத்து ஸஹாபாவில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இது எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இதைத்தான், அதாவது முஷ்ரிக்குடைய கபரும் பக்கம் போனால் நீ சொல்லு அவங்க நரகம் அப்படிங்கிறத யாரோ ஒரு ஆள் ஏன் பாப்பாவும் நரகத்தில் உரியவர் தான் அப்படிங்கிறத சேர்த்து விட்டாங்க. இது எப்படி புரிஞ்சோம், ஹம்மாது இப்னு ஸலமா அறிவிக்கிற ஹதீஸில் இளைஞர்கள் இருக்குது அப்படிங்கிறத பழைய இமாம்கள் சொல்லிட்டாங்க. இது இளைஞர்கள் செய்தது யாருன்னு சொல்லிவிட்டாங்க. அதனால தான் நம்ம சொல்லும், ஹம்மாது இப்னு ஸலமா அறிவிக்கிற அந்த ஹதீஸை நீங்கள் ஆதாரமாக எடுத்து வராதீங்க. எங்கே ஹதீஸ் லைஃப்னு சொல்லிவிட்டு பிரச்சனைக்குரிய எந்த ஹதீஸை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை நரகத்தில் இருக்கான்னு சொல்லுவீங்களா? நீங்கள் உங்களுடைய கொள்கையை நிலைநாட்ட பலவீனத்தை எடுத்து கொண்டு வருவீங்க. இது என்ன கொள்கை, நாசமான கொள்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தை நரகத்துக்கு போகிறாங்கன்னு சொல்கிற இது என்ன கொள்கை? இது நாசமான கொள்கை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை நோவினப்படுத்தக்கூடிய கொள்கை இல்லை. இப்படி சொன்னாக்கா மல்ஊன், லஅனத்துக்குரியவர், இறைவனுடைய சாபத்துக்குரியவர் எத்தனை இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்களே, அந்த சாபத்தையும் அள்ளி கட்டுறதுக்காக சொல்றீங்க நீங்கள். சரி, இப்போ அடுத்துங்க, இப்போ ஹதீஸ் அந்த அறிவிப்பாளர் வரிசையை பொறுத்து இது எடுக்கக்கூடாதுன்னு வந்து போச்சு. சரி, ஒரு பேச்சுக்கு இப்படி வந்திருக்குல்ல, அவருக்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கலாம். விளக்கமும் இருக்குது, எல்லாத்துக்கும் விளக்கமும் இதுக்கும் விளக்கு. எசலாஸ் என்ன சொன்னாங்க, இல்லை அபின்னாங்க. ஏன் அபுன்னாங்க? அபுன்னா தந்தைன்னு அர்த்தம் வச்சுருக்காங்க. ஏங்க தந்தைக்குன்னு சொல்லலாம் அபுங்கிற வார்த்தை அரபி மொழி பிரகாரம். அதுக்கு தான் ஒரு குர்ஆனையோ ஹதீஸையோ ஆய்வு செய்ய வந்தா இருந்தால் நீங்கள் அரபி ஞானத்தை நல்லா கற்றுக்கிட்டு வாங்க. அரபி மொழி புலமை வேண்டும், அப்போ தான் ஆய்வு செய்ய வரணும். இல்லைன்னு சும்மா உட்காந்துருந்தேன். யாரோ மற்றவங்க சொன்னாங்களா, கேட்டோமா, நடந்தோமா, இந்த உலகத்துக்கு போனோமா, அப்படி இருக்கணும். ஆய்வு செய்ய வர்றதா இருந்தால் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு எத்தனை மீனிங் உண்டு அந்த அரபி மொழியில், அதை தெரியணும். இப்போ அபுன்னு வந்து இருக்குது, அபுன்னு வந்தால் வாப்பாவா? அப்புக்கு எத்தனை அர்த்தம் இருக்குது? பாப்பாவுக்கு சொல்லலாம், பெரிய பாப்பாவுக்கு சொல்லலாம், சின்ன பாப்பாவுக்கு சொல்லலாம், தன் பாட்டனாருக்கு சொல்லலாம், பூட்டனாருக்கு சொல்லலாம். அப்புங்கிறது ஒரு விரிந்த சொல், பல மீனிங் உள்ள ஒரு வார்த்தை அப்புங்கிற வார்த்தை. அப்புறம் அர்த்தம் இருக்கும்போது அவங்க ஸல்லல்லாஹு ஏன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது சொந்த தந்தையாக இருக்கலாம், பெரிய தந்தையாக இருக்கலாம், சின்ன தந்தையாக இருக்கலாம், பாட்டம் யாராக இருக்கலாம்ல. ஸல்லல்லாஹு சொல்லி சொந்த வாப்பான்னு எப்படி புரிஞ்சுங்க? இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதுக்குண்டான விளக்கத்தை சொல்ல வரேன். அது பலவீனம் பிரச்சனைக்குரிய ஹதீஸ், அது சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. இப்போ ஏற்றுக்கொள்ளணும்னு வச்சுக்கிறேங்க, விளக்கம் சொல்லணும்ல, அதுக்காக சொல்ல வரேன். அப்புக்கா பல அர்த்தம் இருக்குங்க. அது பல அர்த்தம் இருக்குன்னு என்னங்க நீங்கள் சொல்லலாம்? அதுக்கு ஆதாரம் என்ன கேட்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. நான் சொல்ல அப்புக்கு இத்தனை அர்த்தம் இருக்குண்டு, அதுக்கு ஆதாரம் என்ன நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. ஒரு ஆயத்திலேயே இத்தனை அர்த்தமும் இருக்குங்கிற நான் சொல்லிடவா? பாருங்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கேட்குறாங்க, மா தஅபுதூன மின் பஅதி, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், ஏம்மா பிள்ளைகளே எனக்கு பிறகு யாரை வணங்குவீங்க? அவங்க சொல்கிறாங்க பிள்ளைகள்லாம், காலு நஅபுது இலாஹக, உங்கள் ரப்பை நாங்கள் வணங்குவோம், இலாஹ ஆபாயிக்க, உங்கள் முன்னோர்களுடைய தந்தைமார்களின் இறைவனை வணங்குவோம். தந்தைமார்கள் ஆபான்னு வருது பாருங்க. ஆபான்னு என்ன அர்த்தம்? தந்தைமார்கள். அபுன்னு சொன்னோம்ல ஏற்கனவே. அபுன்னா ஒருமை, சிங்குலர். ஆபாண்டா பன்மை. அபுக்கு பன்மை ஆபா.
அப்போ அபுங்கிறது எத்தனை அர்த்தங்கிறது ஒரு இதில் பாருங்கள். உங்கள் முன்னோர், உங்கள் ஆபாக்களின், உங்கள் தந்தைமார்களின் இறைவனை. அது யார் யார் தந்தைமார்கள்? குர்ஆனிலே வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இறைவன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இறைவன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இறைவன். இலாஹ வாஹிதா, அந்த ஒரு இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஆபா இக்கண்டாங்கல்ல, ஆபா இக்கண்டா உங்களுடைய அபுக்கள். அபுன்னா பல அர்த்தம் இருக்குன்னு சொன்னால், பல அர்த்தம் இங்கே உள்ளே பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? பாட்டனார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் யார்? பெரிய தந்தை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் சொந்த தந்தை. ஏன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொந்த தந்தை யார்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தானே. உங்கள் தந்தை அது யார்? உங்கள் தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொந்த வாப்பா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பெரிய வாப்பா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாட்டனாருங்க, தாத்தாங்க. அபுங்கிற வார்த்தை வருகிறது. பாட்டனாரும் இருக்கிறாரு, பெரிய வாப்பாவும் இருக்கிறாங்க, சொந்த வாப்பா இருக்கிறாங்கங்க ஒரு வசனத்தில். அப்போ அபுக்கு இத்தனை அர்த்தம் இருக்குங்கிறன்னு ஒரு வசனம் இருக்குதா இல்லையா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ட்டாங்க, என் தந்தைன்ட்டாங்க. அதனால் அவங்க ஈண்டெடுத்த தந்தை தானே அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள தான் சொல்லியல. அபுக்கு தான் பல அர்த்தம் இருக்குதுல்ல. அப்போ எந்த அர்த்தம் பொருந்தும்? இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி பல அர்த்தம் இருக்குது, அது எந்த அர்த்தமாக இருக்கும்? சொந்த தந்தை இல்லைன்னு சொல்லுவீங்க, வேறு யார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, அது நம்ம இந்த கித்தாப்லேயே எழுதி வச்சுருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், நஜாத்து ஆபாயில் நபியில் அத்தொஹார் அப்படிங்கிற கிதாபில் 136வது பக்கத்தில் இங்கே அபுன்னு சொன்னது, தந்தைன்னு சொன்னது அபு லஹபை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பெரிய தந்தை அபு லஹபுங்க. உங்களுக்கு தெரியும், அபு லஹப் ரொம்ப ஃபேமஸ்ஸு. தப்பத் யதா அபு லஹபின் வ தப், அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான்ல, அபு லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் சொன்னான்ல, அந்த அபு லஹபு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய வாப்பா. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று அறிவித்ததற்கு பிறகு ஏற்க மறுத்தவர் அபூ லஹப். அவரைத்தான் சலாம் சொன்னாங்க, சொந்த வாப்பா சொல்லலை. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்தபோது அவங்களாம் இல்லையே, அவங்களாம் ஏற்கனவே இந்த உலகத்தில் மறைந்தவங்களாச்ச. ஸல்லல்லாஹு நபியாக வந்தது பிறகு மறுத்து இந்த உலகத்துக்கு போனவர் அபூ லஹப். அவர் தான். ஏன் அவருக்கு அப்படின்னு சொல்லலாம் தானே? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை தானே, பெரியத்தா தானே, சொந்த பெரியத்தாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொந்த வாப்பா, அவங்களுடைய காக்கா தான், அண்ணன் தான் இவங்க அபூ லஹப். அவங்களெல்லாம் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஹதீஸை ஒரு கால் ஒப்புக்கொண்டாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த தந்தையை அது குறிக்காது. அதே போல் இன்னொரு ஒரு கேள்வி வரும். என்னென்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோர்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்கள்ங்கிறீங்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்களுடைய வாப்பா ஆசர், அவர் சிலை வணக்கத்திலே இருந்தார். குர்ஆனிலே சொல்லுது, வைதகால இப்ராஹீமு லிஅபீஹி ஆசர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட வாப்பா ஆசருக்கு சொன்னாங்கன்னு இருக்குது. அப்போ ஆசர் சிலை வணக்கத்தில் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோர்கள்லாம் பரிசுத்தமானன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பாவும் பரிசுத்தமானவங்களாகவும் இருக்கணும். அவர் சிலை வணக்கத்தில் இருந்தார். அப்படி சில பேர் கேட்பாங்க. அவங்களுக்கும் இப்போ நம்ம சொன்ன பதில் தான், அபிகள் தான் வருது. கவனிச்சியெல்லாம் ஏன் அபுக்கு தான் என்ன அர்த்தம்? பெரிய வாப்பாவுக்கும் சொல்லலாம்ல. ஆசருங்கிறவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய வாப்பா, அவங்கள்ட்ட தான் வளர்ந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ சொந்த வாப்பா அவர் பேர் தாரகு. தப்சீல் எடுத்து பாருங்கள், சொந்த வாப்பா தாரகு. ஆதருங்க பெரிய வாப்பா, அவர் தான் வச்சு வளர்த்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள. அவர் தான் சிலை வணக்கத்தில் இருந்தார். அதனால் நேரடியான சொந்த வாப்பாவை குறிக்காது அந்த வசனம் கூட அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்னொரு ஹதீஸை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோர்கள்லாம் முஸ்லீம்கள் அல்ல அப்படிங்கிறது ஒரு ஹதீஸ். என்ன ஸல்லல்லாஹுன்னு சொன்ன ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என் ரப்பிட்ட நான் அனுமதி கேட்டேன் என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு. 1 பாயிண்ட், அல்லாஹ் அனுமதி மறுத்து விட்டான். அடுத்து ஒரு அனுமதி கேட்டேன், என் தாயாருடைய கபரை நான் தியானத்தை செய்யணும் அப்படின்னு. அல்லாஹ் எனக்கு அனுமதி வழங்கினான். முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்குதா? வஹாபி எல்லாம் எப்போவுமே அந்த குறுக்கு வழி, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களை எப்படியாவது நரகத்தில் கொண்டு போய் தரணும், அவங்களுடைய திட்டம். அதுக்காக இந்த ஹதீஸ் கொண்டு வர்றது.
சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாருக்கு பாவமன்னிப்பு தேடணும்னு கேட்டாங்கல்ல, ஏன் அல்லாஹ் அனுமதி கொடுக்கல? பாவமன்னிப்பு தேடுவது என்பது இறை மறுப்பாளர்களுக்கு கிடையாது, முஸ்லிம்களுக்கு தான். இங்கே பாவமன்னிப்பு நீங்கள் தேடக்கூடாது சொன்னதே அவங்களுடைய தாயார் முஸ்லீம் அல்ல என்றே அறிவிக்கிறது. ஆஹா, என்ன சொல்கிறது எடுத்துலாம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம கேட்டோம், சரிங்க, இப்போ ஜியாரத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க அல்லாஹ் தஆலா, அப்போ காபிரான உங்களுடைய கபரை ஜியாரத்து பண்ணலாம்ங்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம். பண்ணலாம் அப்படின்ட்டாங்கல்ல, ஏன் மாட்டிக்கிட்டாங்க? இப்போ என்ன வழி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா மூமினா தான் முஸ்லிமாக தான் வந்துடுறேன். அப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க அல்லாஹ் தஆலா ஜியாரத் செய்ய, அப்போ முஸ்லீம் அல்லாதவங்களையும் காபிர்களையும் ஜியாரத்து செய்யலாம் அப்படின்ட்டாங்கல்ல, நம்ம விடுவோமா? அடுத்து கேட்டான், அப்படியா? அல்லாஹ் குர்ஆன் சொல்லியிருக்கிறானே, வலா தகும் அலா கபிரிஹி, இந்த காபிரானுடைய கபருக்கு பக்கத்திலே நீங்கள் போகாதீங்க. இல்லஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி, காரணம் அவர்கள் அல்லாஹ்வை மறுத்துள்ளார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்துள்ளார்கள். ஆகவே இப்படிப்பட்டவருடைய கபர்களுக்கு நீங்கள் போகக்கூடாது, அங்கே நிற்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிட்டானே. எப்படிங்க காபிருடைய கபருக்கு போகலாம் ஜியாரத்துன்னு சொல்லுவீங்க? இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு முரணாக அமையுது. இதில் வேறு பல சமயங்கள்லாம் இந்த ஹதீஸ் சஹீஹாக இருந்தாலும் கூட ஒப்புக்கொள்ள மாட்டோம். காரணம், குர்ஆனோடு மோதுகிறது, குர்ஆனுக்கு எதிராக இருக்கிறது, முரண்படுகிறது. ஆகவே சரியான ஹதீஸையும் நாங்கள் மறுப்போம். இப்படிப்பட்டவரான் குர்ஆனில் அல்லாஹ் வெளிப்படையாக அப்பட்டமாக சொல்லிட்டான், காபிரானுடைய கபருக்கு பக்கத்தில் போகக்கூடாது, நிற்கக்கூடாது. அப்படியானா நீங்கள் இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு காபிரானுடைய கபரை ஜியாரத் போகலான்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் யோசிக்க வேணாம். இது எப்படி நம்ம சொல்கிறது? இந்த வசனத்துக்கு முரணாகி போச்சே. அல்லாஹ் போகக்கூடாதுன்னு சொல்லலாம் அவங்க கபர். வலாத்தக்கும் அலா கபிரிங்கிறான், அல்ல கபருக்கே போகாதீங்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படியாவது ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள மூமின் அல்ல என்று காமிக்க வேணுங்கிறதுனால சட்டத்தை எல்லாம், அது குர்ஆன் வசனத்துக்கு முரணாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு காபிரை ஜியாரத் செய்ய போங்க. நம்ம கேட்டுருந்தோமா? அல்லாஹ் அனுமதிச்சானே ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஜியாரத்துக்கு. அப்போ காபிரோட கபரை ஜியாரத் செய்யலாமா அப்படி கேட்டுருந்தோமா? ஆமாம் செய்யலாம் அப்படின்றாங்க. அங்கே தப்பிப்பதற்காக அந்த குர்ஆனி வசனத்துக்கு நேராக மோதுதே. அல்லாஹ் போகாதேங்கிறோம், நம்ம போகலாங்கிறோமே, யோசிக்க வேணாம். அதனால் இது என்ன தெரியுமா, மூமின்களுடைய கபரைத்தான் இப்போ நம்ம உங்களுக்காக சொல்கிறேன், அப்பாவி இளைஞர்களுக்கு சொல்கிறேன், இல்லை உருவ வணங்கிகளுக்கு சொல்கிறது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அப்பாவி இளைஞர்களுக்கு சொல்கிறேன். ஒன்று நினைவில் வைங்க, கபரை ஜியாரத்துங்கிறது முஸ்லிமுடைய கபரை தான், காபிரானுடைய கபரை ஜியாரத்துங்கிறது கிடையாது. ஏன் அல்லாஹ் குர்ஆனில் வெளிப்படையாக மறுத்துலாம் போகக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் கிடையாது, மூமின்களுடைய கபரை தான். அதனால் மூமின்களுடைய கபரை தானே ஜியாரத் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் தான் அனுமதி கொடுத்துட்டான்ல, நீங்கள் உங்கள் உம்மாவுடைய கபரை ஜியாரத் செய்யுங்க அப்படின்ட்டு. ஆகவே அவங்க மூமினா தான், முஸ்லிமா தான் அப்படின்னு சொல்லிட்டோமா? இப்போ நீங்கள் கேட்கலாம், சரியா சார், அப்படின்னா பாவமன்னிப்பு தேடுவது அல்லாஹ் ஏன் மறுத்தான்? முஸ்லிம்களாக இருந்தால் பாவமன்னிப்பு தேடலாம் தானே, அப்போ ஏன் அல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுக்கல? என்ன நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது, அது பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. ஏங்க தவறு செஞ்சவங்களுக்கு தாங்க மன்னிப்புக்கு பாவமன்னிப்பு தேடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தையெல்லாம் பரிசுத்தமானவர்கள் ஆச்சாங்க. அப்படி பரிசுத்தமானவர்களுக்கு பாவமன்னிப்பு தேடணுமா? தேவையில்லை. ஒரு குழந்தை இருக்குது, 1 வயசு குழந்தை, 6 மாதம் குழந்தை, 3 மாதம் குழந்தை, அந்த குழந்தைக்கு யாரெல்லாம் அந்த குழந்தை பாவத்தை மன்னிப்பாங்கன்னு சொல்லுவோமா? தேவையில்லை. இல்லை, அந்த மாதிரிலாம் உங்களுடைய தாயார் தேவையில்லை, அதனால தான் வேணான்னு சொன்னான். அது மட்டும் இல்லை, அந்த டைம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் வாழ்ந்த டைம் ஃபத்ரத்துடைய காலம்னு சொல்லுவாங்க. ஃபத்ரத்துன்னா நபி இல்லாத காலம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் எந்த நபியும் வரலைங்க. இந்த இடைப்பட்ட காலத்துக்கு ஃபத்ரத் இடைவெளி காலம் என்று சொல்லப்படுது. அந்த நபியே இல்லையா, அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த வேதனையும் இல்லை, தண்டனையும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா, எந்த சமூகத்தையும் நம்ம வேதனை செய்ய மாட்டோம் ஒரு ரசூலை அனுப்பினாலே தவிர. ஒரு ரசூலை அனுப்பி அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலையா, அவங்களுக்கு தண்டனை தான். நம்ம ரசூலே அனுப்பலை, அந்த சமூகத்தை வேலை செய்ய மாட்டோம்.
அப்படி அல்லாஹ் சொன்னான்ல, அந்த ரசூலே இல்லாத காலகட்டம், ஃபத்ரத்துடைய காலகட்டத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயார் தந்தையாரெல்லாம் இருந்தாங்க. ஆகவே அவங்களுக்கு தண்டனைங்கிறதெல்லாம் இல்லை, தண்டனை வேதனை. அப்படி இருந்தால் தானே நீங்கள் பாவமன்னிப்புக்கு துஆ செய்யணும், தேவையில்லை இல்லை. ஆகவே தான் வேண்டாம் என்று இறைவன் சொன்னான் அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம புரிஞ்சு கொள்ளலாங்க. அடுத்து இன்னொரு வசனத்தை ஆதாரமாக வச்சோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர்கள் முஸ்லிம்கள் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஆதாரம் போதும், வேறு எந்த ஆதாரமும் தேவையில்லையே. இந்த ஒன்று போதுங்க. இந்த ஒன்றை வச்சுக்கிட்டே நீங்கள் நிரூபிச்சிடலாம். அதுவும் குர்ஆனுடைய வெளிப்படையான தெளிவான வசனம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டு முடிச்சுட்டு துஆக்கள் செய்கிறாங்க. என்னென்ன துஆ செஞ்சாங்க அல்லாஹ் குர்ஆனில் அப்படியே பட்டியல் போடுறான், அவங்க செஞ்ச துஆக்கள் எல்லாம். அதில் ஒன்று தான் ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக, இறைவனை எங்கள் இருவரையும் முஸ்லீம்களாக ஆக்கிவிடு. யார்? இப்ராஹிம் ஸலாம். எங்கள் உள்ள அவ்வளையும் அவங்க மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எங்கள் 2 பேரையும் முஸ்லீம்களாக ஆக்கி. அழுது பாருங்க, ஒமின் துர்ரியத்திலாம் எனது பிள்ளைகளில் எனது சந்ததியில் உம்மத்தம் முஸ்லிமத்தல் லக்க, ஒரு முஸ்லீம் சமூகத்தையும் ஆக்குவாயாக. இதுதான் பாயிண்ட். எங்களும் முஸ்லீம் ஆக்குது, என்னுடைய பாரம்பரியத்தில் சந்ததியில் ஒரு முஸ்லீம் சமூகத்தை, உம்மத்துல் முஸ்லிமா, உம்மா என்றால் சமூகம். நம்ம சொல்லுவோம் உம்மத்தை முஹம்மது சொல்லுவோம்ல, உம்மத்தில் சமூகம். உம்மத்து முஸ்லிமான முஸ்லீம் சமூகம். அடுத்த வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ரப்பானா இறைவனே வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், அவர்களிலே ஒரு ரசூலை அனுப்பி வைப்பாயாக, அவர்களிலிருந்து. மின்ஹும்ல அவர்களிலிருந்து. அவர்கள் யாருப்பா? இப்ராஹிம் என்ன கேட்டாங்க? என் சந்ததியில் முஸ்லிம் சமூகத்தை உருவாக்குவாயாக, அந்த முஸ்லிம் சமூகத்திலிருந்து ஒரு இறை தூதரை அனுப்பி வைப்பாயாக. அற்புதமான வசனங்கள். அப்படியானா இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் சமூகத்திலேருந்து வந்திருக்காங்க. ஏன் மின்ஹும்னு தான் சொன்னாங்க. பொதுவாக ஒரு ரசூலை இந்த ஊரில் அனுப்பி வைப்பாங்க கேட்கல, மின்ஹும்ங்கிறாங்க. மின்ஹும்ல யார்? அந்த முத்தம் முஸ்லீமா, முஸ்லீம் உம்மத், அதில் இருந்து ஒரு ரசூல். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக வந்தாங்க. யார் வழியாக வந்தாங்க? அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாகவும் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாகவும் முஸ்லிம் சமூகத்திலிருந்து அனுப்பி வைப்பாயான்னு அல்லாஹ் தஆலாட்ட இப்ராஹிம் தான் கேட்டாங்க. அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு உம்மத்தே முஸ்லிமாவில் உள்ளவங்க, ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா உம்மத்தே முஸ்லிமாவில் உள்ளவங்க. எவ்வளவு தெளிவான ஆதாரம்! ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாங்களும் அப்துல்லா ரலியல்லாஹுங்களும் முஸ்லிம்கள் தான். அல்லாஹ் சொன்ன வார்த்தைங்க, உம்மத்துல் முஸ்லிமா. விளக்கமெல்லாம் சொல்லலை நம்ம, அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறான். அதில் இப்படி விளங்குகிறது அப்படிலாம் கிடையாது. உம்மத்தும் முஸ்லிமா, அந்த உம்மத்தும் முஸ்லிமாவில் ஒரு நபி வரணும். ஸல்லல்லாஹு நபி வந்துட்டாங்க. வாப்பா அம்மா நமக்கு என்னன்னு தெரியுது. அப்போ உம்மத்து முஸ்லிமா தான் வந்திருக்காங்க. அவங்க வாப்பா உம்மாவும் உம்மத்து முஸ்லிமாவில் அல்லாஹ் சொன்ன வார்த்தையில் முஸ்லிமா. அல்லாஹ் தஆலா அவங்க 2 பேரையும் முஸ்லிம்னு சொல்லுவான். வஹாபிகளே, உருவ வணங்கிகளே, நீங்கள் அவங்க 2 பேரையும் நரவாதின்னு சொல்லுவீங்களா? இறைவனோட மோத ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்கள்? அல்லாஹ் சொன்னாலும் சரிதான், இப்படி தான் சொல்லுவோம்ங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சாங்க? உங்களுக்கு என்ன இளைஞ சொன்னாங்க? இவ்வளோ பரிந்து கட்டுக்கொண்டு விளக்கம் கொடுத்து அவங்க நரவாசிகள்னு சொல்லிங்களே, அப்படி என்ன அவசியம் இருக்குது? எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுட்டீங்களா நீங்கள்? குர்ஆனில் ஹதீஸில் படித்து புரிய வேண்டிய விஷயம் எல்லாமோ இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயும் தந்தை நரகத்தை அனுப்பி வைக்கிறது இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க, அதுக்கு நேரத்தை செலவழிக்கிறீங்க. அல்லாஹ் சொன்ன பிறகும் உம்மத்துல் முஸ்லிமா எல்லாம் சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் முஸ்லீம்ங்கிறதுக்கு நீங்கள் அந்த ஆதாரம் இந்த ஆதாரமெல்லாம் வேணாம். இனிமேல் நீங்கள் இதை மட்டும் சொல்லுங்கள். பக்கரா சூராவில் 128 129 ஒன்றே சொல்லுங்கள், தெளிவான ஆதாரம். சரி, அதே போல் பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச துஆவில் ஒன்று, வ பனி வஜ்னுப்னி வ பனி அன் அபுதல் அஸ்னாம், இறைவனே என்னையும் என் சந்ததியினர் சிலரையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பாயாக. எப்போ துஆ செய்கிறாங்க? காபா கட்டி முடிச்சுவிட்டு. அப்போ இதை என்ன புரியுதுங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியில் சிலை வணக்கம் இல்லாதவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏன் துஆ செஞ்சுருக்கிறாங்க? எல்லாரும் அல்ல, என் சந்ததி ஃபுல்லாக எல்லாரையும் அப்படி ஆக்கு, அப்படி அல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலை, சிலர் அப்படி தான் கேட்குறாங்க. சரி, அடுத்து பாருங்க,
வஜஅலஹா கலிமத்தம் பாக்கியத்தன் பிஅக்பிஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு பிறகு அந்த கலிமா பாக்கியாவை விட்டு சென்றார்கள். கலிமாண்டா கலிமா அவ்வல் கலிமா தொய்யிபு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் அல்லவா, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை பின்னோர்களுக்கு விட்டு சென்றார்கள். அந்த கலிமாவை பின்னோர்கள் விட்டு சென்றார்கள். அந்த பின்னோர்கள் யார்? கேள்வி. ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, இறைவனே என்னை தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. வமின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததியில் சிலரையும் தொழுகையில் நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எல்லாரும் கேட்டுப்பட்டாங்களா? தொழுகை நிலைநாட்டணும் இவங்களும் அவங்க சந்ததி சிலரும். அந்த சந்ததி சிலர் யார்? கேள்வி வருது. இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் நமக்கு வேணும். ஏன்னா ஒன்றா என்ன, எனது சந்ததியில் சிலை வணக்கம் இல்லாமல் பாதுகாத்துவிடு. அந்த பாதுகாக்கப்பட்ட சமூகம் யார்? அவங்க சந்ததியில் யார்? அவர்கள் பின்னால் உள்ளவங்களுக்கு ஒரு களிமாவை லாயிலால களிமு விட்டு சென்றார்கள். எந்த பிள்ளைகளுக்கு அவங்க விட்டு போனாங்க? அடுத்து என் சந்ததியில் சிலரை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குனாங்களே, அந்த சந்ததி யார்? கேள்வி. இதில் நம்ம சொன்னோம்ல, நல்லா சொல்லிவிட்டான் உம்மத்த முஸ்லிமான்னு. அந்த வஹாபி சொல்கிறாரு, அல்ல உம்மத்த முஸ்லிமான்னு சொன்னால் ரைட்டு தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தில் சிலரைத்தானே சொன்னான். அல்லாஹ் ஒமின் துர்ரியத்தினான்னு தானே சொன்னான். எல்லாரும் தான் சொன்னால் எப்படி கடந்து போகிறாங்க பாருங்க. அவர் அப்பா இளைஞர்கள் சொல்லிட்டாக்கா சரின்றுவாங்களே, அப்படி கடந்து போகிறாரு பாருங்க. சிலரைத்தானே சொன்னால் எல்லாரையும் சொல்லலைன்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. அது நம்ம என்ன சொல்ல, சிலரைத்தாங்க. அந்த சிலர் யார்? அதனால இப்போ பேச்சுப்பா சிலர் தானே சொன்னால் இல்லாமா சொன்னால் போதுமா? இப்படி சொன்னால் போதுமா? இதான் பதில். அந்த சிலர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த குடும்ப பாரம்பரியமா அல்லது வேறு குடும்பமா? அதை சொல்லுங்கள். ரெண்டும் ஒன்றா தானே இருக்கணும். ஆனால் இந்த சமூகம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிட்டான் உம்மத்து முஸ்லிமாக இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளில் தொழில் நிலைநாட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். சிலை வணக்கம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பிரிவு இருக்கிறாங்க. அந்த பிரிவு யார்? தெளிவாக தெரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூதாதையர் தான் அது, மற்றவங்கள் அல்ல. எதை வச்சு அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். உம்மத்து முஸ்லிமாவிலேருந்து தானே இந்த நபி வந்திருக்காங்கன்னு ஆயத்து சொல்லுது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து முஸ்லிமாவில் வந்தாங்கன்னா அவங்களுடைய முன்னோர்களை தானே இது எடுக்கு. வேறு யாரும் எடுக்கு? அவங்க முன்னோர் தானே. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு தெளிவான ஹதீஸையும் சொல்கிறேன். புகாரில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, புஇஸ்து மின் கைரு குரூனின், நான் சிறந்த நூற்றாண்டு வழியாகவே சிறந்தவர்கள் வழியாகவே வந்தேன். குரூனி பனி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளில் சிறந்தவர்கள் மூலமாகவே வந்த கருணன் பக்கருணன் நூற்றாண்டாக ஹத்தா குந்து மின்னல் கருணில்லதி குஞ்ச பீகி. இப்போ நான் இருக்கிறல்ல, நூற்றாண்டு இருக்கிறல்ல, இது வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து சிறந்தவர்கள் வழியாகவே வந்தேன். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினர் சிறந்தவர்களாக ஒரு கூட்டம் இருந்துச்சுல்ல, அந்த கூட்டம் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூதாதையர்களுங்க. ஏன்? நான் சிறந்தவர்கள் வழியாகத்தான் வந்தேன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயும் தந்தையும் இருக்கிற அந்த உம்மத்தை முஸ்லிமாக தாங்க. அவங்க தாங்க சிலை வணக்கம் இல்லாமல் இருந்தாங்க. இப்ராஹிம் சாங்க துவா செஞ்சுட்டு போனாங்க. அந்த சமூகம் பாரம்பரியம் முன்னோர்கள் தாங்க தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. தெளிவாக இருக்குதாங்க. இந்த வசனத்துக்கு நீங்கள் எதிராக நீங்கள் சொல்லலாமா? இதில் வேற குர்ஆனில் இருந்தாலும் ஹதீஸில் வந்திருக்குது. குர்ஆன் உம்மத்து முஸ்லிமாக இருக்குது. அவங்களேருந்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கன்னு இருக்குது. அப்படியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயும் தந்தையும் உம்மத்து முஸ்லிமான்னு வந்துடுச்சு. இதுக்கு மேலும் கூட ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையார் நரகம்னு வந்துடுச்சு அல்லவா. அதனால் இந்த வசனத்துக்கு நம்ம அப்படி பொருள்கொள்ளக்கூடாது. என்னங்க இது வரைக்கும் எப்படி நம்ம அவங்களுடைய கொள்கை போணுச்சு? குர்ஆனுக்கு எதிராக இந்த அதி இருக்கிறது, இந்த அதியை எடுத்துக்கொள்ள மாட்டோம். இப்போ என்ன தெரியுமா? ஹதீஸில் இப்படி இருக்கிறது, ஆகவே இந்த வசனத்துக்கு இப்படி பொருள்கொள்ள மாட்டோம். எல்லாம் பல்ட்டி எதுவுமே ஒரு நிலைப்பாடு இல்லையா? அப்போ என்னண்டா, இஸ்லாத்தின் பிரகாரம் நடக்கணுங்கிறது இல்லை, நாம் சொல்லுவது இஸ்லாமாக இருக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து போச்சு, தவறான எண்ணம் வந்து போச்சு. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு தவறான விளக்கத்தை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அடுத்ததாக ஒரு விஷயம், இப்படி தான் சொன்னோமா, தெளிவாகி போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோர்கள்
முஸ்லிம்கள் தான். ஆயத்து வந்துருச்சு, ஹதீது வந்துருச்சு, தெளிவாக இருக்குது. அவங்க நரகத்துக்குரியவர்கள் என்ற ஹதீது பிரச்சனைக்குரிய ஹதீதாக போச்சு. ஹம்மாது பின் சலமா இருக்கிறார் பிரச்சனை ஹதீது. ஆனாலும் கூட அந்த ஹதீதுக்கு விளக்கம் என்ன அப்போது அதையும் நம்ம கொடுத்துட்டோம். அதே ஒரு விஷயம். இப்படியெல்லாம் சொன்ன உடனே அந்த தௌஹீத்வாதியான உருவ வணங்கி சொல்கிறாரு, சரி இந்த அபு தாலிபு நாயகம் இருந்தாங்கல்ல, நம்ம அபு தாலிப்னு சொல்கிறோம், அவர் அபு தாலிபுங்கிற அபு தாலிபு இருந்தாங்கல்ல, அவங்கள கடைசி நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கலிமா சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. பக்கத்தில் அபூஜல் இருந்துக்கிட்டு, ஏங்க நீங்கள் அப்துல் முத்தலிபுடைய தீனை விட்டுவிட்டு இவர் சொல்கிறது ஏற்றுக்கொள்ள போகிறீங்களா அப்படின்னு அபூஜல் மறுத்துக்கிட்டு இருந்தார். இந்த நேரத்தில் சிலதான் சொன்னாங்க களிமா சொல்லுங்கன்னு, அபூஜல் மறுக்கிறாரு. இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. கடைசியில் அபூ தாலிப் நாங்கள் என்ன சொன்னாங்க, அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கடைசி வார்த்தை ரூஹு பிரிஞ்சிச்சு, புகாரில் இருக்குது. இப்போ இதை வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, நீங்கள் ஸல்லல்லாஹு முன்னோர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொன்னீங்களே, இங்கே அப்துல் முத்தலிபு முஸ்லீம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஏன் அபூ தாலிபு நாங்கள் என்ன சொன்னாங்க, நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் தான் இருக்கிறேன், அவங்களுடைய வழியில் தான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க. அபூ தாலிப் யார்? முஸ்லீம் கிடையாது. அவர் என்ன சொன்னார், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் தான் இருக்கிறேன்ட்டார். அப்படின்னா அப்துல் முத்தலிபு முஸ்லீம் இல்லைன்னு தானே அவர். அப்போ முன்னோர்கள்லாம் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி பாட்டனார் அப்துல் முத்தலிப் முஸ்லீமோடு இருக்கணும். இந்த அது பிரகாரம் அப்துல் முத்தலிப் முஸ்லீம் இல்லைன்னு ஆகுது. நம்ம சொல்கிறோம் இந்த ஹதீஸ் பலகாரம். நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த அபூ தாலிபு அவர்களுடைய கூற்றின் அடிப்படையிலே அப்துல் முத்தலிபு முஸ்லீம் இல்லைன்னு நீங்கள். நாங்கள் என்ன நம்ம சொல்லும், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் இருக்கலேன்னு சொன்னதுனால அபூ தாலிப் முஸ்லீமாகத்தான் மானசீகமான அடிப்படையில் இந்த உலகத்தில் பிரிஞ்சாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அபூ தாலிப் வெளிப்படையில் களிமா சொல்லலைங்க, உண்மைதான். ஆனால் மானசீகமான அடிப்படையில் களிமா சொல்லிட்டு தான் போனோம். மானசீகமான உள்ளூரை வெளிப்படையில் சொல்லலை. நீங்கள் கேட்கலாம், ஏங்க சொல்லாமல் இருந்தாங்க? இப்படி பேர் சொல்லலாமே, சொல்லலாம். ஏன் இது வரைக்கும் சொல்லாமல் வந்தாங்க? நம்ம இந்த அபூஜஹலுடைய பக்கம் நிற்கிறோங்கிறதுனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்ம முஸ்லீம் ஆகிட்டோம்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு பாதுகாப்புலாம் போயிடும். எல்லா இடைஞ்சலையும் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கையில் இருக்கிறாங்க, நம்ம கண்காணிப்பில் இருக்கிறாங்க. அந்த எதிர்க்க அவங்கள எதுவும் செய்கிறதில்லை. காரணம் நாம் அவங்க பக்கம் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால. இதனால தாங்க அபூ தாலிப் வெளிப்படையில் கல்மா சொல்லாமல் இருந்தாங்க. கடைசி நேரத்தில் சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்போ யோசிக்கிறாங்க, இது நாள் வரைக்கும் நம்ம ஏன் சொல்லாமல் இருந்தோம்? அப்படி சொல்லிட்டா நாம் முஸ்லீம்னு தெரிஞ்சிட்டா இந்த மக்களுக்கு, இந்த அபூஜல் போன்றவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இளைஞ கொடுப்பாங்கன்னு தானே. இந்த நேரத்தில் நம்ம களிமா சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டு நம்ம பதிலுவோம். நம்ம பிள்ளைக்கு அது பிறகு என்ன ஆகும்? இதுவரைக்கும் இளைஞர்களுக்கு கூடாங்கலாம் தானே அதை மறைச்சி வச்சிருந்தோம். இப்போ வெளிப்படையில் நம்ம சொன்னால் நமக்கு பிறகு நம்ம பிள்ளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இடைஞ்ச வந்தால் யார் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சதுனால தான் அவங்க வெளிப்படையில் அப்போதும் சொல்லாமல் நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் இருக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரி, அப்துல் முத்தலிபுடைய மார்க்கம் தான் சொன்னாங்க. என்னப்பா அப்பங்குள்ள இல்லா இல்லல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லலை. ஆனால் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கம்ட்டாங்க. அப்துல் முத்தலிப் எப்படி இருந்தாங்க? அவங்க தௌஹீதில் தானே இருந்தாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நுபுவத்தை பறைசாட்டுகிறார்கள், பகிரங்கப்படுத்துகிறார்கள். அப்போ சொன்ன வார்த்தை அனல் நபி லா கதீப், நான் நபியாக இருக்கிறேன், இறை தூதராக இருக்கிறேன், நான் சொல்லுவது பொய்யல்ல. வ அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய பேரனாக இருக்கிறேன். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த கூட்டம் சொல்லுது அப்துல் முத்தலிபு காஃபிரா இருந்தாலும் ஷிர்க் வச்சாராம். நான் கேட்குறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்ததே எதுக்கு? மக்கள்கிட்ட இருக்கிற ஷிர்க்கை ஒழிப்பதற்கு தானே. அதனால தான் நான் நபியாக வந்திருக்கிறேங்கிறாங்க. நான் நபியாக வந்திருக்கிறேன் என்று பிரகடனம் செய்யும் பொழுது, ஷிர்க்கை ஒழிக்க வந்தவன் நான் என்று பிரகடனம் செய்த போது, ஷிர்க்கு செய்த ஒருவரை சொல்லி அவருடைய பேரப்புள்ள நான் யாராவது சொல்லுவாங்களாங்க? அந்த இடத்துல சொல்லுவாங்களே ஷிர்க் ஒழிக்க வந்தானா? அப்துல் முத்தலிப் பேரனாக்கண்ணா. அப்போ அப்துல் முத்தலிப் ஷிர்கில் இல்லாமல் இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும்.
ஆனால் இந்த கூட்டம் சொல்லுது அப்துல் முத்தலிபும் சிறுக்கில் தான் இருந்தாராம். அப்படின்னா சலாசன் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் அவர்களுடைய பேரப்பிள்ளை என்று நபி என்று விளம்பரம் செய்யும்போது, விளம்பரப்படுத்தும் போது, பகிரங்கப்படுத்தும் போது சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி, இன்னொன்று, அதனால் அப்துல் முத்தலிப் தௌஹீதில் இருந்தாங்க. அபு தாலிப் நாம் என்ன சொன்னாங்க, அப்துல் முத்தலிப் பாதையில் நான் போகிறேன்ட்டாங்க. அப்போ தௌஹீதில் தான், வெளிப்படையில் சொல்லலை. ஆனால் நம்ம சுன்ன ஜமாத்து இமாம்களும் கூட எழுதி வச்சிருக்கிறாங்க, அந்த இஸ்லாம் இல்லாத அடிப்படையிலே தான் பார்த்தானாங்க. ஏன் முகமது ரசூலை சொல்லலை இல்லைங்க, லா இலாஹா இல்லாத மனுஷன் சொல்லலை தானே. அதனால் முஸ்லீம் அல்லாத நிலையில் தான் வஃபாத்தானாங்கன்னு சொல்லி தான் சுன்ன ஜமாத் இமாம்களும் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதே சுன்ன ஜமாத்தை சார்ந்த வேறு இமாம்கள் வெளிப்படை இப்படி இருந்தாலும் அவங்க மானசீகமான முறையில் அவங்க ஈமான் கொண்டுட்டு தான் வஃபாத்தானாங்க, மறைத்த வண்ணம். காரணம் இதுதான். சரி, காரணத்தை நம்ம சொன்னோம், ஹதீது மூலமாக உங்களுக்கு சொல்லணும் அல்லவா. மரணத்தை ஒன்று பாருங்கள், அபு தாலிபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, லவ்லா அன் துஅய்யிரனி குரைஷ் யகூலூன இன்னமா ஹமலஹு அலா ذلك الجزع. நான் கடைசி நேரத்தில் கலிமா சொல்லிவிட்டு போயிடுவேன். ஆனால் இந்த குறைஷ் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கடைசி நேரத்தில் பலவீனமாயிட்டாருங்க, கடைசி நேரத்தில் திடுக்க வந்துடுச்சுங்க, பயம் அவருக்கு வந்துடுச்சுங்க, அதனால தாங்க அவர் இந்த கலிமா சொல்லி போவார் என்று என்னை குறை பேசுவார்கள். அதனால தான் நான் வெளிப்படையாக சொல்லலை. இப்படி மட்டும் இல்லாது இருந்தால் இல்லை அக்ரர்து பிஹா ஐனக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்கள் கண்ணை நான் குளிர்ச்சி ஆக்கியிருப்பேன். இது முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உங்கள் கண்ணை நான் குளிர்ச்சி ஆக்கியிருப்பேன். அப்படின்னா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் உங்களுடைய கண் குளிர்ச்சி செஞ்சிருப்பேன். ஆனால் நான் போனது பிறகு இந்த குறைஷிகள் குறை பேசுவாங்க, அதனால தான் சொல்லலை. தெளிவாக இருக்குதா? இப்போ இந்த ஹதீஸு அபூ தாலிப் அவர்கள் மானசீகமான முறையில் கலிமாவை எடுத்துக்கொண்டிருக்காங்கன்னு தெரியுது. வெளிப்படையில் ஏன் சொல்லலைங்கிறது தெரிஞ்சிட்டோம். இன்னும் பாருங்கள், அவங்க இந்த உலகத்தை விட்டும் போனது மானசீகமான முறையில் ஈமான் கொள்ளுதாங்கிறது ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லஅல்லஹு தன்ஃபஉஹு ஷஃபாஅத்திங்கிறாங்க, அவர்களுக்கு எனது ஷஃபாஅத் பரிந்துரை பலன் அளிக்கும். புகாரியை பதிவு செய்யப்பட்டாது. யாருக்குங்க ஷஃபாத்து? மறுமையில் யாருக்கு ஷஃபாத்து? முஸ்லிம்களுக்கா காபிர்களுக்கா? முஸ்லிம்களுக்கு தானே ஷஃபாத்து, காபிர்களுக்கு இல்லையில. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்களே, எனது ஷஃபாத் அவர்களுக்கு பலன் அளிக்கும், புகாரி. அதனால தான் மானசீகமான முறையில் அவங்க கலிமா சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, வெளிப்படையில் சொல்லலை. ஸல்லல்லாஹு அவங்களுக்கு பாதுகாப்புக்காக இதனால் வரைக்கும் மறைச்சிருந்தாங்களே, அந்த காரணம் தான். சரி, புகாரியில் இவங்களுக்கு நரகத்தில் தண்டனை இருக்குன்னு வருது, ஃபீ லஹ்லாஹின் மினன் நார் அப்படின்னு வருது. இங்கே நரகத்தில் குறைந்த தண்டனையாக அவர்களுக்கு உண்டு என்று வருது புகாரில். அந்த தண்டனை எதுக்கப்போ? ஆனால் வெளிப்படையில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போகலையில் அதுக்காக உள்ளது. ஷஃபாத்துக்கு பிறகு அவங்களுக்கு விடுதலை. ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கும்ல. மானசீகமான முறையில் இருந்தாலும் நம்ம மார்க்கத்தில் சட்டம் என்ன, வெளிப்படையை கவனித்து தான் சட்டம். நான் மனசுக்குள்ள அப்படி நினச்சிருந்தேன், அது அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் உள்ளது. வெளிப்படையை பற்றி தான் சட்டம். வெளிப்படையிலும் கலிமா சொல்லலை, அதற்கு அந்த தண்டனை. ஆனால் மானசீகமான முறையில் கலிமா சொல்லியிருக்கிறாங்க, அதற்காக என் ஷஃபாத் அவருக்கு பலன் அளிக்கும்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தெளிவாக இருக்குதுல்ல? அதனால் என்ன சொல்ல வந்தாக, அப்துல் முத்தலிபுடைய வழியில் இருக்கலன்னு சொன்னதுனால அபூ தாலிப் நாயகம் காஃபிருங்கிறதுனால அப்துல் முத்தலிப் காஃபிரானாங்க. நாங்கள் சொல்கிறோம் அப்துல் முத்தலிப் வழியில் இருக்கலான்னு சொன்னதுனால, அப்துல் முத்தலிப் தௌஹீதில் முஸ்லீமாக இருந்ததுனால அபூ தாலிப் நாயகமும் அவர்கள் அதில் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம். அப்படியே அவங்க கொண்டு வந்த ரூட்டு வேறு, அப்படியே திருப்பி விட்டுறோம் நம்ம ரூட்டை. அதனால் அபூ தாலிப் வச்சு சொல்லியாச்சா. சரி, இன்னும் கடைசியாக அந்த கூட்டம் என்ன சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவர் அறிவித்திருப்பார்கள், என் தாயார் கண்ட காட்சி அப்படின்ட்டு. அவங்களுக்கு நபின்னு தெரிஞ்சதே 40வது வயசில் தானே, பிறக்கும்போது நடந்தது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அவங்க நபியாக வருவதுக்கு முன்னால் அவங்க நபின்றே தெரியாத, அவங்க ஹிரா கோயில் இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தானே போத சொன்னாங்க இக்ரான்னு. அப்போ வரும்போது உடலெல்லாம் நடுங்கி பயந்துக்கிட்டெல்லாம் வந்தாங்க. தான் நபியாக வரப்போகிறோம்னு தெரிஞ்சு இருந்தால் அவங்க பயப்படவே தேவையில்லையே. இவ்வளே கற்பனை பண்ணுறாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த 40 வயசுக்கு முன்னால் நம்ம நபியாக வரப்போகிறோங்கிறதே தெரியாதான்.
அப்படி தெரிஞ்சிருந்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது பிறகு பயந்து நலுங்கிருக்க மாட்டாங்களாம். தெரியாதனால தான் பயந்து நலுங்கினாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் நுபுவத்துக்கு முன்னாலே நடந்துச்சுங்க. மக்காவிலே ஒரு கல் உண்டு, கபுலு நுபுவா, நுபுவத்துக்கு முன்னாலேவே அது எனக்கு சலாம் சொல்லும் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ். அது மட்டும் இல்லைங்க, நபியாக வருவதற்கு முன்பாகவே நபிங்கிறத புரிஞ்சிருக்கிறத மற்றவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுத்துக்கிறோமே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவங்களுடைய தாயாருக்கு வகை அறிவிச்சான்ல, அவங்க பயந்தாங்க. ஆண் குழந்தை பிறந்திருக்க சொல்லணும் கொல்லணும்னு சட்டம் போட்டிருக்கிறானே, இப்போ பிறந்திருக்க அப்படின்னு. அப்போ தான் அல்லாஹ் சொன்னான், வௌஹைனா இலா உம்மி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மாவுக்கு நம்ம வகை அறிவித்தோம். அழுது அழகி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நீங்கள் பால் கொடுங்க. ஃபெய்தா ஹிப்த அழகி அவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இளைஞர் ஏற்பட்டும் ஆபத்து ஏற்பட்டும் நீங்கள் பயந்தா ஃபால்கீஹி ஃபில் எம்மி அவர்களை ஒரு பெட்டியில் வச்சு ஆற்றுல விட்டுருங்க. வலா தகாபி பயப்படாதீங்க, வலா தஹசனி கவலை கொள்ளாதீங்க. அனராது இன்னா ராத்துஹு இலேஹி நாம் அவர்களை உங்கள் பக்கம் மீட்டுவோம். இன்னா ராத்துஹு இலேஹி இலைக்கு இன்னா ராத்துஹு இலைக்கு வஜாயிலூஹு மினல் முர்சலீன். இங்கே வஜாயிலூ மினல் முர்சலீன் தான் பாயிண்ட்டு. அற்புதம் நடக்கிறது ஒன்று, அல்லாஹ் வகையை அறிவிச்சுட்டான். அவங்க நபி கிடையாது, இறை நேசர் தான். வகையை அறிவிச்சுட்டான், அது ஒரு விஷயம். நீங்கள் வைங்க, ஒரு பெட்டியில் வைங்க, விழுங்க, ஆற்றுல விழுங்க, நம்ம பாதுகாப்போன்ட்டான். அழுத்து சொல்ல பாருங்க, வஜாயிலூஹு மினல் முர்சலீன் நாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக ஆக்குவோம். முடிஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா இருக்கிறாங்க, அவங்க ரசூலாகத்தான் வரப்போகிறாங்கங்கிற தாயார்கள் தான் சொல்லிவிட்டாங்க. முன்னாலே சொன்னானா இல்லையா? சரி, அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டியில் இருக்கும்போதே பேசுனாங்கல்ல, குழந்தையா இருந்த போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறாங்க, கால் இன்னனி அப்துல்லா, நான் அல்லாஹ் அலியாராக இருக்கிறேன். ஆத்தானே கிதாப், அல்லாஹ் வேதத்தை எனக்கு தந்திருக்கிறான். இப்போ வர்றது தான் பாயிண்ட்டு. வஜஅலனி நபியன், என்ன நபியாக ஆக்கியிருக்கிறான். யார் குழந்தை பேசுதுங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் என்ன நபியாக ஆக்கலாம் குழந்தையாக இருக்கும்போது. அப்போ நபியாக அவருக்கு முன்னாலே எல்லாம் அறிவிக்கிறான்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலாக தான் வரப்போகிறாங்கண்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக தான் வரப்போகிறான்னு அறிவிக்கிறான் இல்லையா? குர்ஆன் பேசுகிறதா இல்லையா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியலைங்கிறீங்க. தெரிஞ்சிருந்தால் பயம் வந்துருக்காதான். பயம் வந்தது வேறங்க, தெரிஞ்சிருப்பதுங்கிறது வேறு. ரெண்டையும் போட்டு நம்ம இணைக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் என்னை அடிக்க வரான்னு வைங்க, எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன தான் அடிக்க போகிறான்னு. வந்தவன நான் அடித்தான், எனக்கு வலிக்குமா வலிக்காதா? நான் அழுவனா அழுவ மாட்டானா? இவருக்கு வரும்போது அடிப்பார் என்று தெரியாது. தெரிஞ்சிருந்தால் ஏன் இவர் அழுதுருப்பார்ல? தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் அடித்தா வலிக்க தானே செய்யும். அப்படி ஒரு உதாரணம் கொண்டு வராங்களாம். தெரிஞ்சிருந்தால் ஜிப்ரீல் எப்போ வருவான்னு இருப்பாங்க. ஏன் பயந்தாங்க? பயந்ததுங்கிறது இவங்க வந்தது மட்டுமல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அசல் உருவத்திலே பார்த்தார்கள். பிரம்மாண்டமான உருவம். அந்த உருவத்தை பார்த்தெல்லாம் அவங்க உடல் எல்லாம் நடுங்கியது. தெரியாது என்பதல்ல, பார்த்த பிறகு நடக்குது. தெரிஞ்சாலும் பார்த்தா ஒரு பிரம்மாண்டம் பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம், தெரிஞ்சாலும் கூட அடிப்பாலும் தெரியுது. தெரிஞ்ச பிறகு தான் அடி விழுது, வலிக்கத்தானே செய்யும் எனக்கு. அதுக்காக எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் அல்ல. அந்த மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சதல்லவா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சதல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் தெரியும். ஆனால் பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்தபோது அவர் அஞ்சினார்கள், நடுங்கினார்கள். அதுதான் உண்மை. அந்த வகையில் இவர்கள் ஏதாவது காரணத்தை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோர்களை முஸ்லிம்கள் அல்ல என்று வாதிக்க வருகிறார்கள். அதன் மூலம் இறைவனுடைய சாபத்தை அவர் பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை இந்த நிலையிலிருந்து பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.